يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تعالى في موضع آخر: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وعن سلمان الفارسي رضي الله تعالى عنه قال: خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان فقال: يا أيها الناس قد أضلكم شهر عظيم مبارك شهر فيه ليلة خير من 1000 شهر شهر جعله الله صيامه فريضا وقيام ليله تطوعا من تقرب فيه بخصلة كان كمن أدى فريضة فيما سواه ومن أدى فريضة فيه كان كمن أدى 70 فريضة فيما سواه وهو شهر الصبر والصبر ثواب الجنة. رواه البيهقي وابن ماجه. وقال أيضا: إذا دخل شهر رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين. رواه البخاري. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய பயானின் தலைப்பாக புண்ணிய ரமலானுக்கான ஆயத்தங்கள் என்ற தலைப்பின் கீழ்
வரக்கூடிய சங்கை மிக்க ரமலானை இன்னும் சில நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் அடையவிருக்கின்றோம். அதை கருத்தில் கொண்டு ரமலானுக்கு முன்பதாக நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தின் பக்கம் நமது கவனம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பினை நாம் எடுத்திருக்கின்றோம். ரமலான் வருவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நாம் வீற்றிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே சென்ற ரமலானில் நம்மோடு இருந்த எத்தனையோ பேர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை. வரக்கூடிய ரமலானை அல்லாஹ் நாடினால் நாம் அடைவோம். இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த உம்மத்தினுடைய முழுமையான வெற்றிக்கு இந்த உம்மத் வாழ்வதற்காக பெற்ற குறுகிய காலத்திலே பெண்ணும் பெரிய நன்மைகளை பெற்று ஏனைய சமுதாயத்தை விட முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட புனிதமான இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதற்குரிய தயாரிப்புகளை சரியான முறையிலே செய்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த புனிதமான ரமலானை பெற்றவர்களாக, அதனுடைய பிரயோஜனத்தை முழுமையாக அடைந்து கொண்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேட்டம் சஹாபாக்களில் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு மாபெரும் அருள்கொடைகளில் ரமலானும் ஒன்று. அந்த ரமலானை புனிதமிக்க சஹாபாக்கள் எப்படி தேட்டத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது இப்னுல் ஃபத்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, பல சஹாபாக்களை கண்ட ஒருவர், அவர்கள் எழுதுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் 6 மாதத்திற்கு முன்பே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். கான யதுஊன் அல்லாஹ கபுல 6 அஷ்ஹுரின் அன் யுபல்லிகஹும் ரமலான். 6 மாதத்திற்கு முன்பே யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நாங்கள் ரமலானை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று சஹாபாக்கள் 6 மாதங்களுக்கு முன்பே துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். எப்பொழுது ரமலான் வந்து விட்டதோ அதை சரியான முறையிலே கழித்து விட்டு ரமலானுக்கு பிறகு 6 மாதத்தினுடைய துஆ எப்படி இருக்குமா? யா அல்லாஹ் கடந்த ரமலானிலே நாங்கள் செய்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்றே அவர்கள் கவலைப்பட்டு வருடம் பூராவும் வாழ்நாள் பூராவும் ரமலானுடைய சிந்தனையிலேயே சஹாபாக்கள் இருப்பார்கள் என்பதை இப்னுல் ஃபத்ல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இவ்வளவு பெரிய மகத்துவம், இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? காரணம், ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடியது ஏனைய மாதங்களில் உள்ளமாகும், கல்வை போன்று. ஏனைய மாதங்களுக்கு ரமலான் என்பது கல்வை போன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி சொல்லி காட்டும் பொழுது உதாரணம் சொல்லுவார்கள், உங்களுடைய உறுப்புகளில் மிக சிறந்தது கல்பாகும். அந்த கல்பு புனிதத்துவம் பெற்றுவிட்டது என்று சொன்னால், அந்த கல்பு இறை தியானத்தில் தகுதி வாய்ந்ததாக ஆகிவிட்டது என்று சொன்னால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் சரியாக ஆகிவிடும். கல்பு சரியாகவில்லை, சீர்பெறவில்லை, புனிதத்துவம் பெறவில்லை என்று சொன்னால் எந்த உறுப்பும் சரியாக இருக்காது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இதா ஃபஸத ஃபஸதல் ஜஸத குல்லஹு.
எப்பொழுது கல்பு ஃபசாதாகி விடுமோ, கெட்டு விடுமோ, சீர்கெட்டு விடுமோ, எல்லா உறுப்புகளையும் கெடுத்து விடும். கையை சரியாக ஹலாலான முறையிலே இயங்க விடாது, கண்ணை ஹலாலான முறையிலே பார்க்க விடாது, வாயை ஹலாலான முறையிலே பேச விடாது, வாய்க்குள் செல்லக்கூடிய உணவை ஹலாலான ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் என்று என்பதற்கும் வாய்ப்பு தராது. ஏன்? உள்ளம் சீர்கெட்டு போய்விட்டது, உள்ளம் சிந்திக்க தவறிவிட்டது, உள்ளம் பயிற்சி பெறவில்லை. இதன் காரணமாக ஏனைய உறுப்புகள் அனைத்தையும் கெடுத்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் சங்கைக்குரியவர்களை. அதே போன்றுதான் ஏனைய மாதங்கள் அனைத்திற்கும் இந்த ரமதான் ஆகப்பட்டது கல்பை போன்று என்று சொல்லி காட்டப்படுகின்றது. ரமதான் மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சீர்பெற்று விட்டது என்று சொன்னால், ரமதான் மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சங்கையான முறையிலே கடத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால், ஏனைய 11 மாதங்களும் அவனுக்கு சரியாக அமைந்துவிடும். எப்படி உள்ளம் சீர்பெறுவதினால் அனைத்து உறுப்புகளும் சரியாகிவிடுமோ, அதே போன்று ரமலான் சீர்பெறுவதினால் அனைத்து மாதங்களும் சரியாகிவிடும். ரமலானிலேயே ஒரு மனுஷன் சீர்கெட்டு போயிட்டான், ரமலானிலேயே ஒரு மனிதன் தனது இபாதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை, ரமலானிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை சரியாக்கிக் கொள்ளவில்லை, ரமலானிலேயே ஒரு மனிதன் தனது உறுப்புகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால், ஏனைய மாதங்களில் அவன் எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றவர்களாக ஆகிவிடுவார். ஏனைய மாதத்தை கொண்டு எந்தவித பயனும் அவன் பெறமாட்டான் என்பதற்காக வேண்டிதான் ரமலானை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அது மாதங்களுடைய உள்ளமாக இருக்கும் என்று சொல்லி காட்டப்படுகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால்தான் புனிதமிக்க ரமலானுடைய ஒவ்வொரு நிமிட தொழியும் ஏனைய மாதத்தினுடைய எந்த ஒரு மணிக்கணக்கிற்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மற்ற நேரங்களில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் எது எது என்பது, நேரம் எது எது என்பது நமக்கு தெரியும். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்த்திருக்கின்றோம். ஜும்மாவினுடைய தினத்திலே பாங்குக்கும் இகாமத்திற்கும் மத்தியிலே இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட அறிவிப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து காட்டியதினால் நமக்கு தெரியும். ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும் 24 மணி நேரமும் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்ன லிகுல்லி முஸ்லிமின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நேரத்துளியும், இரவும் பகலும் அனைத்தும் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன், துஆ ஒப்புக்கொள்ளப்படவிருக்கின்ற நேரமாக இருக்கின்றது என்று பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள். ஏன்? துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடியதில் ஒரு வகை நாம் பார்க்கலாம். தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆ, தர்மத்திற்கு பிறகு ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆ, திலாவத் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் ஓதுதலுக்கு பிறகு ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆ, எப்பொழுதெல்லாம் புனிதமான இபாதத்துகளை அமல்களை செய்கின்றானோ அதற்கு பிறகு கேட்கக்கூடிய அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது என்று சொல்லப்பட்டிருந்தும், இந்த இடத்திலே ஒவ்வொரு நிமிடத்திலும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்று ரமலானை குறித்து பேசுகின்றார்கள் என்று சொன்னால், ரமலான் பூராவும் ஒரு மனிதனுடைய செயல்பாடு, ஒரு முஃமினுடைய செயல்பாடு இபாதத்தாகவே கழிகின்றது, வணக்கமாகவே கழிகின்றது. அவன் தூங்கினாலும் சரி, அவன் நோன்பு நோற்றாலும் சரி, நோன்பை திறந்தாலும் சரி, சஹர் செய்தாலும் சரி, இஃப்தார் செய்தாலும் சரி, எந்த இபாதத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, ஏன் ரமலானின் மலஜலம் கழிக்க சென்றாலும் சரி, அதுவும் இபாதத்தாக கணிக்கப்படுகின்றது. காரணம், அவன் சுன்னத்தை பேணியவனாக செல்லுவான், நோன்பினுடைய காலத்திலே செல்லுவான், அதனுடைய முறைகளை பேணி செல்வான். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சுன்னத்தை நமக்கு சொல்லித் தந்தார்களோ, உள்ளே செல்வது இப்படித்தான், வெளியே வருவது இப்படித்தான், இந்த துஆவை ஓத வேண்டும், இந்த துஆவை வெளியே வந்தவுடன் ஓத வேண்டும் என்ற முறைகளை பேணி அதை கூட பின்பற்றும் பொழுது அதுவும் இபாதத்தாக மாறிவிடுகிறது. அதுவும் ரமலானில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நோன்பானியினுடைய தூக்கம் கூட இபாதத், வணக்கமாகும் என்று சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட நோன்பினுடைய அனைத்து காலங்களும் ஒரு முஸ்லிமுக்கு துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை அலட்சியமாக விடுவது? நாம் எப்படி அதை விட்டு விடுவது? கவனமாக கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பிற்குரிய கூலியை அல்லாஹ் தருவதாக சொல்லி காட்டி ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. இந்த அறிவிப்பை இரண்டு விதமாக அறிவிப்பார்கள். அஸ்ஸௌமு லீ வ அன உஜ்ஸா பிஹி. நோன்பு எனக்கென்று வைக்கப்படுகின்றது, நோன்பு எனக்கென்று வைக்கப்படுகின்றது. வ அன அஜ்ஸி பிஹி, நான் அதற்குரிய கூலியை தருகின்றேன். இன்னொரு அறிவிப்பிலே நானே அதற்குரிய கூலியாக மாறிவிடுகின்றேன். யார் சொல்லுகிறார்? அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு வாக்கியத்தில் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியாக நானே மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனுடைய மகத்துவம் எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்ப்போம். உலக வழக்கிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா? ஒரு தேவையை முன்னிட்டு ஒரு சாதாரணமான மனிதனை அணுகுவது, எனக்கு இந்த தேவை இருக்கின்றது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவருடைய சக்திக்கு ஏதாவது கொடுத்து விட்டு செல்வார். ஒரு பணக்காரரை அணுகின்றார் என்று சொன்னால் அவர் அதற்கு தகுந்த மாதிரி, ஒரு ஆட்சியாளரை அணுகின்றார் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி, ஒரு அதிபரை அல்லது ஒரு சக்கரவர்த்தியை எப்படி நாம் அணுகி நமது உதவியை கேட்கின்றோமோ அதற்கு தகுந்தார் போல் அவர் தருவதை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா? ரமலானுடைய நேரத்திலே யாரிடத்திலே நாம் உதவி கேட்கின்றோம்? யார் உதவி செய்வதற்கு முன் வருகின்றார்கள்? அல்லாஹ் சொல்கின்றானே, நான் வருகின்றேன். அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்காகவே, வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்குரிய கூலியாக மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நோன்பினுடைய மகத்துவம், அதனுடைய பிரதிபலன் தான் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதன் உதவியை பெறுகின்றான் என்று சொன்னால் அந்த உதவிக்குரிய வர்ணனை தான் என்ன, எப்படி இருக்கும்? சாதாரணமான மனிதன் ஒரு நாட்டை ஆளக்கூடியவனிடத்திலே ஒரு விருந்தினராக சென்று விட்டோம் என்று சொன்னால் என்னென்ன மரபுகள் பயன்படுத்தப்படுகின்றது, கடைபிடிக்கப்படுகின்றது, என்னென்ன மரியாதை எத்தனை விதங்களில் செய்யப்படுகின்றது. ரப்புக்கே நாம் விருந்தாளியாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், ரப்பினிடத்திலே நாம் உதவி பெறக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, இந்த இடத்திலே நோன்புக்கு நிகர் நோன்புதான். ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்? ஏனைய இபாதத்துகளில் மனிதன் வெளிப்படையாக செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்வதில் மிக பெரும் பொருத்தம் இருக்கின்றது. ஏனைய இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் நாம் புரிகின்ற போது பிறர் பார்க்கின்றார்கள், உள்ளத்தில் ஏதும் எழலாம். ஆனால் ஒருவன் நோன்பு என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவனுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு அந்த இபாதத்திலே, அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் உள்ள தொடர்பினால் அவன் அந்த நோன்பை நோற்றிருக்கின்றான். இறைவனுக்கென நினைத்தான் என்று சொன்னால் எவ்வளவு விஷயம் இருக்கின்றது. ஹலாலான மனைவி, மனதை அடக்கிக் கொள்கின்றான். அருமையான சுவைமிக்க பானங்கள், உணவுகள், தனிமையான இடம், தனது வீட்டில், தனது அறையில் நினைத்தால் எப்படியும் வாழலாம். இல்லை, என்னுடைய ரப் இன்றைய தினத்திலே ஹலாலாக இருந்தும் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் என்ற பயிற்சியை அவன் பெற்றதின் காரணத்தினால் அன்றைய தினத்திலே அவன் தவிர்த்து கொள்வது இறைவனுக்கென ஆகிவிடுகின்றது. இறைவனுக்காக மட்டுமே அவனுடைய இபாதத் ஆகின்றது. இப்படி ஒரு மனிதன் பயிற்சி பெற்று விட்டான் என்று சொன்னால் ஏனைய காலத்திலே ஹராமை விடுவது அவனுக்கு எளிதாக ஆகிவிடுகின்றது. ரமலான்ல ஹலால கூட ஹராமாக்கி விட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஏனைய மாதத்துல ஹராம விடுறது அவனுக்கு எப்படி கஷ்டமாயிடும். அதனால்தான் ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை பயிற்சி அளிப்பது, ஷாபானிலே மக்களுக்கு பயிற்சி அளித்தார்கள்.
நபிகளாருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கலாம். புகாரியிலே வருகின்றது, லிமா அரக்க தசூமு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்திலே தாங்கள் நோன்பு வைப்பது போன்று வேறு மாதத்திலே நோன்பு வைப்பதை நான் கண்டதில்லையே என்று சொல்லுவார்கள். வேறு எந்த மாசத்திலே நீங்க இப்படி வச்சதில்லை. நபியினுடைய சுன்னத் நமக்கு தெரியும். பிறை 13, 14, 15 மாதத்தில் 3 நாட்கள், ஒன்று ஆரம்பத்திலேயோ அல்லது கடைசியிலேயோ அல்லது நடுப்பகுதியிலேயோ. பெரும்பாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பகுதியில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று திங்கள் என்று நோன்பு வைப்பார்கள். இப்படி நபியினுடைய வளமை. ஆனால் ஷாபான் வந்து விட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையே அப்படியே மாற்றி அமைத்து காட்டுவார்கள். மக்களுக்கு புரிய வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் பூரா மாதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். இதை பார்த்து சஹாபாக்களும் ஆர்வப்பட்டு நோன்பு வைத்து அவர்களுக்கு களைப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதனால் தான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தலையங்கமிட்டு ஒரு ஹதீஸையே ஒரு பாடமாக சொல்லுவார்கள். ஷாபானுடைய பிந்திய 15 நாட்கள் நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு? நோன்புனுடைய காலத்துல அசந்து போயிடுவாங்க. இப்ப வச்சு ஷாபான்ல நோன்பு வச்சு என்ன செய்வாங்க? நோன்பு வந்ததும் நோன்புல அசந்து போயிடுவாங்க. அப்படி உள்ளவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. இருப்பினும் நோன்பு வைப்பதற்கு ஏவப்பட்டுள்ளது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பை நோற்றார்கள். சஹாபாக்களும் நோற்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ரிவாயத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஷாபானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வினை அப்படியே மாற்றிக் கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் ஷாபானிலேயே முடித்துக் கொள்வார்கள். எந்த பிரச்சனையும் ரமதான்ல வச்சுக்கிறாத, எல்லாத்தையும் முடிச்சுக்க. இது கொடுக்கணும், இது வாங்கணும், அவ்வளவுதான். கைதிகளை உரிமை விட்டு விடுவார்கள். ரமலானுடைய இபாதத்திற்காக வேண்டி தங்களை தயார் செய்து கொள்வார்கள். தான தர்மங்களை ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை மேற்கொள்வார்கள். எதன் தயாரிப்பாக? ரமலானுடைய தயாரிப்பாக. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய பொருளாதாரங்களில் அதிக பரக்கத்தை செய்து விடுவாயாக. ரமலானிலே இருக்கின்றது பரக்கத், ஆனால் எங்களுடைய முயற்சியால் அது தேவையில்லை. அப்ப போயிட்டு நான் வியாபாரம் செய்யறேன், அப்ப போயிட்டு இபாதத்தெல்லாம் விட்டுப்படுறேன், எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்ப நான் சீசன்ல உட்கார்ந்துடுறேன் என்று எண்ணுவது என்பது அல்லாஹ்வுடைய ரிஸ்கின் மீது நம்பிக்கை இல்லா தன்மை. அதனால் தான் பரக்கத்தை முன்னமே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஏனைய மாதத்தில் ஏதுவாக இருக்கும் என்பதனால் அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக. உடல் நலத்திலும் பொருளாதாரத்திலும் நேரத்திலும் இபாதத்திலும் அனைத்து நிலைகளிலும் பரக்கத்து செய்வாயாக. பல்லிக்னா, எங்களை அடைய செய்வாயாக. ஷஹ்ர ரமலான், ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையிலே நல்ல சுகமான முறையிலே ரமலானை அடைந்து கொள்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த அளவிற்கு நாம் நமது இபாதத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கான தயாரிப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ரமலான் என்பது ஒரு சீசன். உலகத்தில் நம்ம பார்ப்போம், புத்திசாலி யாருன்னு சொன்னாக்க சீசனை பயன்படுத்தி கொண்டு அதை கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடியவர்தான் புத்திசாலி. ஒரு ஜவுளி வியாபாரி இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வியாபாரத்தை எந்த நேரத்திலே அதிக லாபத்தை ஈட்டுவார், அதற்குரிய காலகட்டத்தை அவர் பார்த்து கொண்டிருப்பார். எப்பொழுது தீபாவளி வரும், எப்பொழுது பொங்கல் வரும், எப்பொழுது ரமலான் வரும், எப்பொழுது பண்டிகைகள் வரும், அந்த நேரத்திலே நல்ல புதிய புதிய டிசைன்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு வியாபாரத்தை பெருக்கி லாபத்தை அதிகம் ஈட்டுவதற்கு முயற்சி செய்வார். அவர் புத்திசாலி. நல்ல ஒரு விவசாயி பருவ காலத்தை தேடுவார். சரியான பருவத்திலே விதை விதைத்தோம் என்று சொன்னால் அறுவடை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும், அவர்தான் புத்திசாலி. அந்த பருவ காலத்தை விட்டுவிட்டு ஏனைய காலத்தில் அவர் விவசாயம் செய்ய முற்பட்டார் என்று சொன்னால் அவரை விட பைத்தியக்காரன் வேறு யாரும் இல்லை என்று உலகம் கிண்டல் செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
அதே போன்று ஒவ்வொரு வியாபாரத்திலும் தனக்கென ஒரு காலகெடுவை வைத்துக் கொண்டு மனிதன் பிழைப்பதை உலகத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். இதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா ரமலானை ஒரு சீசனாக தந்திருக்கின்றார். ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது வாழ்விலே பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நன்மைகளை அதிகம் அதிகம் குவித்துக் கொள்வதற்கு ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானை நம்ம பயன்படுத்தல அப்படின்னு சொன்னாக்க நம்மளை விட முட்டாளி யாரும் இல்லை. எப்படி சரியான தருணத்தை பயன்படுத்தி வியாபாரிகள் லாபத்தை ஈட்டவில்லை என்று சொன்னால் அவர்கள் முட்டாள்களோ, விவசாயிகள் பருவத்தை பயன்படுத்தி அவர்கள் பயிரிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் முட்டாள்களோ, ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் அந்தந்த தருணத்தை பெற்று அந்த தருணத்திலே தனது லாபத்தை ஈட்ட மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்தவித பிரயோஜனமும் அற்றவர்களோ, அதே போன்றுதான் ஒரு முஃமின் ரமலானை பெற்று அந்த ரமலானில் பரிபூர்ணத்துவம் பெறவில்லை என்று சொன்னால், அதிகமான நன்மை அவன் எடுக்கவில்லை என்று சொன்னால் அவனை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் பெருமக்கள். அதுக்காக இப்பயே தயாராகிறோம். ரமலானும் குர்ஆனும் மிகப்பெரிய தொடர்பு, நெருங்கிய தொடர்பு உடையது என்பது ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அஸ்ஸௌமு வ ரமலான் யஷ்ஃபஆனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நோன்பும் ரமலானும் ஒரு மனிதனுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய சக்தி பெற்றிருக்கின்றது. வரக்கூடிய ரமலானிலே நோன்பை அதிகமாக வைக்கக்கூடிய நாம், எல்லா காலமும் விடாமல் நோன்பு வைக்கக்கூடிய நாம், அதிலே மிகப்பெரிய சங்கையான ஒரு இபாதத் இருக்கின்றது என்று சொன்னால் அது நோன்புக்கு அடுத்தார் போல் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதுதலாம். அந்த ரமலானிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய மகத்துவம் குர்ஆனை பற்றி சொல்லி காட்டப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை போன்று நன்மையை ஈட்டித் தரக்கூடிய எந்த ஒரு இபாதத்தையும் நாம் பார்க்க முடியாது. குர்ஆனை போன்று நன்மையை ஈட்டித் தரக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டையும் நாம் பார்க்க முடியாது. திக்ரில் கூட அவ்வளவு கிடையாது. குர்ஆன் ஓதுவதில் அவ்வளவு நன்மை இருக்கின்றது. காரணம், குர்ஆன் ஓதுவது என்பதே ஒரு திக்ரு தான். அல்லாஹ் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு தான் ஒரு அடியான் குர்ஆனை ஓதுவான். யார் சொல்லிய வார்த்தை? அல்லாஹ் சொல்லிய வார்த்தை. அதை மீண்டும் மொழிகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் உரையாடிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அந்த குர்ஆனோடு மனிதன் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லாஹ்வோடு இணைந்திருக்கின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அளப்பெரிய நன்மை ஈட்டித் தரக்கூடிய ஒரு இபாதத் இருக்கின்றது என்று சொன்னால் அது குர்ஆன் ஓதுதலாகும். அதனால்தான் முன்னோர்கள், நல்ல மக்கள், நாதாக்கள் குர்ஆனோடு தொடர்பு கொண்டதை, 24 மணி நேரமும் குர்ஆனோடு தனது வாழ்க்கை அமைத்துக் கொண்டதை, அதுவும் ரமலான் என்று சொன்னால் நிகரற்ற நன்மையை குர்ஆனின் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஏராளமான ஹதீஸ்களில் இருந்து நாம் பார்க்க முடிகின்றது. வரலாற்றில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடியது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்து. ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். வேற எதனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அலிஃப் லாம் மீம் 4 வார்த்தை, 4 எழுத்து, 4 எழுத்துக்கு 40 நன்மைகள். அல்ஹம்து என்று சொன்னால், அதே போன்று வலதாலின் என்று வரை ஓதினோம் என்று சொன்னால் அதனுடைய எண்ணில் அடங்கா நன்மைகள் குர்ஆனில் மட்டும்தான் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் 30 ஆயத்தை ஒரு நாளைக்கு ஓதுகின்றான் என்று சொன்னால் அவனை எந்தவித விஷஜந்தும் தீண்டாது என்று சொல்லி காட்டுவார்கள். எந்தவித விஷஜந்தும் தீண்டாது. எல்லா அறிவிப்பும் நிறைய ஹதீஸ்ல திருமிதியில இடம்பெற்றிருக்கு. அதே போன்று ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 40 ஆயத்துக்களை ஓதுகின்றான் என்று சொன்னால் அவன் காஃபிலீன் என்று சொல்லக்கூடிய கொடும்போக்காளர்களில் அவன் இடம்பெற மாட்டான். அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தில் அவன் இருக்க மாட்டான். 40 ஆயத்தை ஒருவன் ஓதுவதே இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றான், இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றான், இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கு பொருளாகும். அதனால் அவனை காஃபிலீன் என்று சொல்லக்கூடிய கொடும்போக்காளனில் அல்லாஹ் எழுத மாட்டான். ஒரு நாளைக்கு 50 ஆயத்து ஒரு மனிதன் ஓதுகின்றார் என்று சொன்னால் மலக்குமார்கள் மஹ்ஷரிலே சாட்சி சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தான், இவனை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 100 ஆயத்தை ஓதினான் என்று சொன்னார், காணித்தீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களுடைய கூட்டத்தில் அவனுடைய பெயரும் இடம்பெறும். காணித்தீன் என்று சொன்னால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தனது வாழ்க்கையை நடத்திய ஒரு பெரிய பட்டம். இறைவனுடைய நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை எல்லா ஈமான்தாரிகளுக்கும் லேசான காரியம் அல்ல. அவரவர்களுடைய ஈமானை பொறுத்து அந்த விஷயத்திலே வலிமை பெறும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் 100 ஆயத்து ஓதுவதை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காணித்தீன் என்று சொல்லக்கூடிய இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுடைய கூட்டத்தில் அவருடைய பெயர் எழுதப்படும் என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 200 ஆயத்து ஓதக்கூடியவர்களை பார்த்து மலக்குகளிடம் அல்லாஹ் சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குகளே பாருங்கள், எனது அடியான் குர்ஆன் ஓதுகின்றான், அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவானாம். 200 ஆயத்துகள் ஓதினால் அல்லாஹ்வே நாம் மஃபிரத்து தேடவில்லை, வெறும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வே முன்னின்று சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் குர்ஆன் ஓதுகின்றான், அதனால் அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீண்டதொரு ஹதீஸ். ஒரு நாளைக்கு 1000 ஆயத்துகளை ஒரு மனிதன் ஓதுகின்றான் என்று சொன்னால் குத்திப மின் கின்தாரின், ஒரு பாலம் எழுதப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாலம் என்று சொன்னால் அந்த பிரிட்ஜ் இருக்கு, அது இல்ல. பாலம்டாக்க தங்க கட்டியை பேத்து பேத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாலம் எழுதப்படும் என்று சொன்னார். சுயில அஸ்ஹாப், சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மல் கின்தார் யா ரசூலல்லாஹ், பாலம் என்று சொன்னால் என்ன, புரியவில்லை நபியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாலம் என்பது 100 ராத்தல் என்று சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் நாயகமே 100 ராத்தல் என்று சொன்னால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தருகின்றார்கள், ஒரு ராத்தல் என்று சொன்னால் 6 தீனார்கள் என்று சொன்னார்கள். நமக்கு இன்னைக்கு தீனார்னாக்க உடனே கொய்த்து நோட்டுக்கு ஞாபகம் வந்துடும். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. யா ரசூலல்லாஹ் தீனார் என்றால் என்ன சொன்னார்கள். 24 கீராத்து கொண்டது ஒரு தீனார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஒரு கீராத் என்றால் என்ன? எப்படி விலக்கி வருகின்றார்கள். இவர்களும் அரபியர்கள் தான், அவர்களும் அரபிதான். நபிகளாருடைய வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த இல்மல்லவா, விளக்கினால்தான் விளங்க முடியும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெற்ற செய்தியை மக்களுக்கு அறிவித்து கொடுக்கும் பொழுது நபிகளார் தான் அதற்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும். சஹாபாக்களுக்கே புரியவில்லை. கின்தார் என்று சொன்னால் என்ன கேட்கின்றார்கள், ஒரு பாலம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு பாலம் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் 100 ராத்தல் என்று சொல்கின்றார்கள். ஒரு ராத்தல் என்றால் என்ன என்று கேட்டால் 6 தீனார் என்று சொன்னார்கள். ஒரு தீனார் என்றால் என்ன என்று கேட்டால் 24 கீராத் என்று சொல்கின்றார்கள். ஒரு கீராத் என்ன என்று கேட்டால் மிஸ்லு உஹதின், ஒரு கீராத் என்பது உஹது மலையை போன்று நன்மையை அள்ளித்தரக்கூடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஜனாசாவில் நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு கீராத்தினுடைய நன்மை கிடைக்கின்றது. ஒரு கீராத்தினுடைய நன்மை கிடைக்கின்றது. ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கின்றது. ஜனாசாவில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு தஃபனிலும் கலந்து கொள்கின்றான், அவனுக்கு கீராத்தைனி 2 கீராத்து 2 உஹது மலை அளவு நன்மை தரப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்றது. கீராத் என்றால் என்ன, உஹது மலை அளவு. அப்போ 1000 ஆயத்து ஓதக்கூடியவர்களுக்கு எத்தனை பிரிவுகளிலிருந்து இறுதியாக உஹது மலை அளவு என்று விவரித்தார்கள் என்று சொன்னால் அப்ப கின்தாருடைய நன்மை கணக்கிட்டு பார்க்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, 1000 ஆயத்திற்கு ஒரு பாலம். ஒரு பாலம் என்பது 100 ராத்தல். 1 ராத்தல் என்பது 6 தீனார். ஒரு தீனார் என்பது ஒரு கீராத். 24 கீராத். ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால் நன்மையினுடைய அளவை நாம் கணிக்க முடியுமா? இந்த விஷயம் நமக்கு புரியல. அதனாலதான் இன்னைக்கு ஓதுறதுக்கே நம்ம முயற்சி செய்யல. இவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக குர்ஆன் ஓதுதல் இருக்கின்றது என்ற விஷயத்தை நாம் மறந்து விட்டதின் காரணத்தினால்தான் அதற்குரிய முயற்சியை நாம் செய்ய மறுக்கின்றோம். வயது தடை போடுகின்றது, வேலை பளு நம்மை தடுக்கின்றது. எல்லாவற்றை விட ஷைத்தான் சோம்பலை உருவாக்கி விடுகின்றார். சஹாபாக்களை ஏமாற்ற முடியவில்லை, தாபிஈன்களை ஏமாற்ற முடியவில்லை.
தபா தாபியின்களை ஏமாற்ற முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடித்தார்கள் என்று சொன்னால் நம்மை போன்று சோம்பேறிகளுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எப்படி ஒரு குர்ஆனை முடித்திருப்பார்? கணக்கு போடுங்க பார்ப்போம். 24 மணி நேரம் ஒரு மனிதர் வாழ்றானாக்க எத்தனை மணி நேரம் தூங்குவான், எத்தனை மணி நேரம் சாப்பிடுவான், எத்தனை மணி நேரம் எந்திரிப்பான், மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கும், எல்லா வேலையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில இந்த பாருங்க 3 மணி நேரம். இதுல எப்படிங்க 2 குர்ஆன் புருடா விடுறாங்க? உன் வாழ்க்கையில பரக்கத்து இல்ல, அவங்க வாழ்க்கையில பரக்கத்து இருந்துச்சு. அவர்கள் உள்ளத்தில் நம்பி இருந்தார்கள் குர்ஆன் ஓதுவதனால் என்ன பலன் இருக்கின்றது என்று சொன்னார். அந்த பலன் அவர்களுடைய உள்ளத்தில் நின்றதின் காரணத்தினால் எந்த வேலை பலுவும் அந்த இபாதத்தை தடுக்கவில்லை. எந்த வேலை பலுவும் அந்த இபாதத்தை தடுக்கவில்லை. ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது சொல்லி காட்டுவார்கள். வாழ்நாளில் தினந்தோறும் ஒவ்வொரு குர்ஆனை உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டுவார்கள். குர்ஆனை சேமித்த சிறப்பும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய காலத்தில் தான் குர்ஆன் ஒட்டுமொத்தமாக முழுமையாக சேர்க்கப்பட்டது. எல்லா பிரதிகளையும் எல்லா துண்டுகளையும் எடுத்து குர்ஆனை ஒன்று சேர்த்து 4 பிரதிகளாக எழுதி அந்த 4ஐயும் எடுத்து ஒவ்வொரு நாட்டிற்கும் அனுப்பி வைத்த சிறப்பு உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா. இன்றும் மக்காவினுடைய மியூசியத்திலே நாம் சென்று பார்க்கலாம். முழு பிரதி உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட பிரதி வைக்கப்பட்டிருக்கின்றது. துருக்கியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்தின் 4 பாகங்களில் 4 பகுதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனோடு உள்ள தொடர்பினால், குர்ஆனோடு உள்ள மஹப்பத்தினால், குர்ஆனோடு உள்ள அன்பினால் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தினந்தோறும் ஒரு குர்ஆனை ஓதுவார்கள். ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் 2 குர்ஆன் ஓதுவார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தினந்தோறும் 3 குர்ஆன், ஒரு குர்ஆனிலிருந்து 3 குர்ஆன் வரை ஓதுவார்கள். நீங்க நம்ம ஓதலையா? சாதாரணமா ஒரு குர்ஆனுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கணும்? நல்லா ஓத தெரிஞ்சா, அப்படிலாம் ஓதக்கூடாது. நல்லா ஓத தெரிந்தால் 20 நிமிடம் இருக்கின்றோம். அதை கூட முழுமையான தஜ்வீதெல்லாம் ஓத முடியாது. அதுல அது குற்றமாயிடும், அது வேற விஷயம். ஆனா எடுக்கிறோமா இல்லையா? 20 நிமிஷத்துல குர்ஆனை முடிக்கிறோமா இல்லையா? எப்பொழுது குர்ஆன் தரத்தீபாக ஓதப்படவில்லையோ அந்த ஓதுதல் சாபத்திற்குரியதாக கூட மாறிவிடலாம். அதற்கென பயந்து முயற்சியை விடுவது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதுக்காக நம்ம ஓத தெரியலன்னா குர்ஆன் நம்மளை சபிச்சிடும். அப்புறம் என்ன வருது அப்படின்னு நினைச்சோண்டாக்க ஓத தெரியாதவன கூட குர்ஆன் சபிக்குது. நாளைக்கு வாதாடுமே, யா அல்லாஹ் இவனுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி நீ என்னை இறக்கி வைத்தால், என்னை பொடும்போக்காக இவன் ஆக்கிவிட்டான் என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்ற ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே வாதாடுமா? அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியதும் குர்ஆன், அல்லாஹ்விடத்திலே வாதாடக்கூடியதும் குர்ஆன். அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? ஆகையினால்தான் குர்ஆன் ஓதுவதை துவங்க வேண்டும். குர்ஆனை நாம் கண்ணில் எடுத்தாவது ஒத்திக்கொள்ள வேண்டும். குர்ஆனை பார்க்க வேண்டும், அதனை மதிக்க வேண்டும். குர்ஆனை மதிக்க வேண்டும். ஹாதா கலாம் ரப்பி என்று குர்ஆனை எடுத்து தனது கண்ணோடு ஒற்றி அந்த கவலை நம்மிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இது உன்னுடைய வேதமாக இருக்கின்றது, உனது பேச்சாக இருக்கின்றது, என்னால் இதை ஓத முடியவில்லை ரப்பே, நான் முயற்சிகள் செய்கின்றேன், எனக்கு கொடுத்து விடு ரப்பே, என்னுடைய முசீபத்து போன்று என்னுடைய பிச்சரங்களை ஆக்கிவிடாத ரப்பே, அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே, எனக்கு மீண்டும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தா ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ரஹமத் இறங்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார், பார்த்தாலே ரஹமத். காபத்துல்லாஹையும் குர்ஆனையும் தன்னுடைய பெற்றோர்களையும் சங்கையான எண்ணத்தோடு இப்படி சில இபாதத்துகள் இருக்கின்றது, அதில் குர்ஆன் இருக்கின்றது. கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கைப்படுத்த வேண்டும். ஒருத்தர் கேட்கிறாரு, குர்ஆன் முத்தம் கொஞ்சனா, என்ன குர்ஆனை போய் முத்தம் கொஞ்சுறீங்க, நபியினுடைய வரலாற்றிலிருந்து சான்று இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறார். குர்ஆனை முத்தமிடுவது என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். இதற்கு நபியினுடைய புறத்திலிருந்து சான்றை நாம் பார்க்க முடியாது. சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவருக்கு அப்படி பதில் சொல்லணும்னாக்க புகாரில இருக்கா திருமிதில இருக்கான்னு கேட்பாரு. அதனால என்ன பதில் சொல்ல முடியும்? இது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். இந்த விஷயத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் கொண்டு வரக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோரை முத்தமிடுகின்றோம், பிள்ளைகளை முத்தமிடுகின்றோம், காபத்துல்லாஹ்வை முத்தமிடுகின்றோம்.
ஏன் மனைவியை முத்தமிடுகின்றோம்? எல்லாம் அந்தந்த நிலைக்கேற்றவாறு தானே. சங்கைக்காக வேண்டி, அன்புக்காக வேண்டி, இச்சைக்காக வேண்டி இப்படியெல்லாம் முத்தமிடக்கூடிய நாம் கண்ணியத்திற்காக வேண்டி குர்ஆனை முத்தமிட்டால் என்ன குற்றமாகிவிடப் போகின்றது? சங்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. சங்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. அந்த அடிப்படையிலே குர்ஆனை நாம் இந்த ரமலான் மாதத்திலாவது ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நிகரற்ற ரமலான் மாதத்திலே இப்படி ஒரு நன்மையை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது குர்ஆனை ஓதுவதை கொண்டுதான் வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த ரமலான் சங்கை மிக்க ரமலானாக, கண்ணியமான ரமலானாக, சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய ரமலானாக அல்லாஹ்வினால் வணங்கப்பட்டது. அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. உதாசீனப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாதி யாரும் இருக்க முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நாம் நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தினரில் எப்படி நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோமோ அதே போன்று. அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இது மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. எல்லா இபாதத்தும் பாருங்க குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லப்படுது. தொழுகை பத்தி எடுத்துட்டோம்னு சொன்னாக்க 580 இடங்களில் சொல்லப்படுகின்றது. ஜக்காத்தை பற்றி நிறைய இடங்களில், ஹஜ்ஜை பற்றி நிறைய இடங்களில், நோன்பை பற்றி 3-4 இடத்தில் மட்டும்தான். காரணம், நோன்பு என்பது இப்பொழுது கடமையாக்கப்பட்டது அல்ல. பழங்காலம் தொட்டு முறைகள் பல்வேறு இருந்தாலும் மனித சமுதாயம் தோன்றியது முதற்கொண்டு நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி அதன் மூலமாக பலன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். மனிதன் சாதிக்க முடியாத அனைத்தையும் நோன்பை கொண்டு சாதித்து விடுவார். உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், பட்டினியால் எப்படியெல்லாம் சாதிக்கின்றான். தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உடனே பட்டினி போராட்டம் பார்க்கின்றான், உண்ணாவிரதம் என்று. கணவனிடத்தில் கூட ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவி ஒரு வேளை 2 வேளை சாப்பிடாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உடனே அப்படியே அசந்து போயிடுறான். என்ன வேணும் கேளு, சொல்லி சொல்லி கேட்கல, 2 வேளை சாப்பிடல, முடிஞ்சு போச்சு, எல்லா காரியமும் நிறைவேறிவிட்டது. இப்படியே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவோ விஷயம் இருக்கின்றது. மகன் அடம் பிடிக்கின்றான். தந்தை சொல்கின்றார், நான் பணம் தரமாட்டேன் நீ டூர் போகுவதற்கு என்று சொன்ன போது நான் சாப்பிட மாட்டேன் என்று வெளியே சென்று விடுகின்றான். உடனே தந்தை சொல்லுகின்றார், அவனை சாப்பிட சொல்லு. என்ன காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி சாப்பிடுவான் என்று சப்போர்ட் வேற. உடனே இவர் என்ன செய்யறாரு, காசு எடுத்து கொடுக்கிறாரு. உடனே சாப்பிட ஆரம்பிச்சு வேலையை முடிஞ்சு. சாதாரணமான நமது அன்றாட தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது பட்டினியை வைத்து என்று சொன்னால், ரப்பினுடைய புறத்திலிருந்து நமது காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு ரப்பு ஒரு பரிசாக அளித்ததுதானே அந்த பட்டினியாக இருந்து அந்த நோன்பை உணர்ந்து உறுப்புகளை சரி செய்து அவனை நினைத்து பார்ப்பதற்கு தந்த ஒரு பரிசுதானே நோன்பு. ஏன் சாதிக்க முடியாது? ஏன் அல்லாஹ்வினுடைய கவனத்தை கொண்டு வர முடியாது? அதனால் தானே அல்லாஹ் நெருங்குகின்றான். நீ எவ்வளவு துர்நாற்றம் உடையவனாக இருந்தாலும் சரி, உனது துர்நாற்றம் கூட, வாயினுடைய நாற்றம் கூட கஸ்தூரியை போன்று நான் சமமாக்குகின்றேன். காரணம், நீ எனக்கென பட்டினியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் உனது நாற்றத்தை கூட நான் நறுமணமாக மாற்றி விடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யவில்லையா? எத்தனை சிறப்புகள் இருக்கின்றது ரமலானுக்கு தானே அது. ஆக இந்த பசியாக இருப்பது என்பது பெரும் சாதனையை நிகழ்த்து விடுகின்றது. பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் தன்வசம் ஈர்த்து பக்குவப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தன்மை நோன்பிற்கு மட்டும்தான் இருக்கின்றது. நம்ம நினைச்சுக்கிறோம் நோம்புண்டாக்க என்ன வந்துச்சுன்னா நோன்பு வச்சிடும், கரெக்டா சாப்பிடுறோம், சகர் சாப்பிடுறோம், இஃப்தார் செஞ்சிடறோம், எல்லாரும் செய்யற மாதிரி சில அமல்களை சேர்ந்து கூடி செஞ்சிடறோம். ஆனால் எல்லா காலங்களிலும் எப்படி நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதை அப்படியே தான் செய்கின்றோம். நோம்புக்கு முதல்ல என்னென்ன செஞ்சானோ அது அப்படியே நோம்புல. இதனால் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, எந்தவித நன்மையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. உங்கள் என்று சொன்னால் யார்?
இப்ப நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவரை பார்த்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் கண்ணை கழட்டி வச்சுட்டு வந்தாருன்னா அர்த்தம், மூக்க தனியா வச்சுட்டு வந்தாருன்னா அர்த்தம். தனது அனைத்து உறுப்புகளோடு அவர் வந்தார். அதைத்தான் நாம் சொல்லுவோம் நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லுவோம். அதே போன்று அல்லாஹ் சுட்டி காட்டும் பொழுது குத்திப உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, அலைக்குமுஸ் ஸியாம் உங்களின் மீது, உங்களுடைய உறுப்புகளின் மீது, அது கண்ணாக இருந்தாலும் சரி அதன் மீதும் நோன்பு கடமை, அது வாயாக இருந்தாலும் சரி அதன் மீதும் நோன்பு கடமை, அது மூக்காக இருந்தாலும் நாசியாக இருந்தாலும் ஏனைய உறுப்புகளாக இருந்தாலும் கை கால் எல்லா உறுப்புகளின் மீது நோன்பு கடமை. அலைக்கும் என்ற வார்த்தையின் மூலமாக அது வருகின்றது. எல்லா உறுப்புகளும் நோன்பு. வெறும் நோன்புனாக்க பட்னி மட்டும் கிடக்க வேண்டியது. எல்லா நோன்பு அல்லாத காலங்களில் என்னென்ன பண்றோமோ, பித்தனா பண்றது, பசாது பண்றது, அடுத்த முட்டை வம்புக்கு போறது, சண்டைக்கு போறது, சச்சரவுக்கு போறது, கோல் சொல்றது, மோசடி செய்யறது, திருமுழு பண்றது, பொய் பேசுறது, எல்லாமே ஏனைய காலத்தில் செய்வது போன்று நாம் நோன்பினுடைய காலத்திலும் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் அந்த நோன்புனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அதனால்தான் ஒரே வரியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பா நீ பட்டினியா கிடக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையும் இல்லை. அல்லாஹ்வே சொல்றான், நீ பட்டினியா கிடக்கிறதுனால எனக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நீ என்னுடைய கட்டளையை பின்பற்றி நீ நோன்பு வைத்தாய் என்று சொன்னால்தான் உனது நோம்பினால் முழுமையான பலன் பெற முடியும். அதனால்தான் ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்கள், மார்க்க மேதைகளில் ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த நோன்பினுடைய அனைத்து கடமைகளையும் பேணாமல், கோல் சொல்லுவது, புறம் பேசுவது, மற்ற ஏனைய ஹராமான செயல்களை செய்வது, இவை அனைத்தையும் விட்டு நீங்காத ஒரு நோன்பு அது நோன்பாக இருக்காது. அதை கொண்டு அந்த நோன்பை ஃபாசிதாயிடும், நோன்பு முறிஞ்சு போயிடும். நோன்பு காலத்துல சாப்பிட்டாக்க எப்படி நோன்பு போயிருமோ அதே மாதிரி ஒருத்தர் புறம் பேசுறது நோன்பை முறிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மார்க்க மேதை கூட்டத்தார்கள் சொல்லுவார்கள், இல்லை நோன்பு இருக்கும் ஆனால் அதனுடைய பிரயோஜனம் இருக்காது. நோன்பினால் என்ன நன்மை கிடைக்கும் அது கிடைக்காது. நோன்பு வச்சுட்டா அவ்வளவுதான், வச்சதுக்கு என்ன பலன்? இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்? அதனுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லை, அதனுடைய முழு உரிமையை முழுமையாக கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நோம்பினால் அல்லாஹ்விற்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அதனால் இப்பொழுதே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் தயாராகிவிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி நோன்பை சங்கை செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார்களோ, கண்ணாலும் சங்கை செய்ய வேண்டும், நாவினாலும் சங்கை செய்ய வேண்டும், நாசியினாலும் சங்கை செய்ய வேண்டும், வாயினாலும் சங்கை செய்ய வேண்டும், கால்களால், கைகளால், அனைத்து உறுப்புகளால், நேரத்தை பராமரிப்பதால், எல்லாவற்றினாலும், பொருளாதாரத்தால், அனைத்தாலும் நோன்பை சங்கை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதத்திலே குர்ஆனை இறக்கி வைக்கப்பட்டது. ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதத்திலே, அல்லதி அந்த ரமதான் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஹுதல் லின்னாஸ், ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இருப்பதின் காரணத்தினால்தான் குர்ஆனோடு சங்கை மிக்க முன்னோர்கள் தொடர்பு வைத்திருந்தார். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்மு, எந்த ஒரு மனிதன் உங்களின் நோன்பை பெற்றுக்கொண்டானோ அவன் நோன்பு வைக்கட்டும். நோன்பினுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டால் அவன் நோன்பு வைக்கட்டும். வமன் கான மரீதன், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நபர்களை தவிர வேறு யாருக்கும் நோன்பு விடுறது கூடாது. வமன் கான மின்கும் மரீதன், உங்களில் யார் நோயாளிகளாக இருப்பார்களோ, அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருப்பார்களோ, ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேற நாட்களில் அவர்கள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். 2 பேருக்கு தான் சலுகை. அந்த 2 பேரும் யாராக இருக்கணும்? மரீத் என்று சொன்னால் நோயாளி, சஃபர் என்று சொன்னால் பிரயாணி, முசாஃபிர். இந்த பிரயாணியும் நோயாளியும் எப்படிப்பட்ட நிபந்தனைக்குரியதாக இருக்க வேண்டும்? இவரால் நினைச்சுக்கிறார், தலை சுத்துற மாதிரி இருக்கு ஒரு மாதிரியா, சரி நோன்பை விட்டுறலாம். இல்லை, நோன்பை பரிபூர்ணப்படுத்தியவராக ஆக முடியாது, குற்றமாகிவிடும். நோன்பை வேணும்னே விற்றவர் ஆயிடுவார். இவரா நினைக்கிறாரு, நோன்பு வந்தாக்க பசி கிள்ற மாதிரி தெரியுது, வேற எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, அல்லது அல்சரா இருப்பாரு, ஆனா வியாபாரம் செய்யும் பொழுது நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க, எதுவுமே தெரியாது, எல்லாம் என்ன நோய் இருந்தாலும் தெரியாது. அந்த 4 மணிக்கு தான் அந்த சாப்பாடு, அது வரைக்கும் கஸ்டமரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாரு. அல்சர் இருக்கும், அவருக்கு சுகர் இருக்கும், பிளட் பிரஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா எண்ணிக்கிட்டே இருக்கிறார்ல, வேலையா இருக்கிறார்ல, தஸ்பீஹ் என்னன்னா தெரிஞ்சு போயிடும்.
பசி தெரியும், தூக்கம் வந்துடும், சுகர் அதிகமாக தெரிஞ்சிடும். பணத்தை எண்ணும் பொழுது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனாலதான் காலையில 7, 7:30, 8 மணிக்கு கடை திறக்கிறவரு 4:30 வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம இடையில ஒரு பர்கர் ஒரு டீ மட்டும் குடிச்சுக்குவாரு. அதுவும் வாய்ப்பு இருந்தா, முதலாளியா இருந்தா, இல்லைன்னா அது கூட இல்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்படி மரியது என்று சொன்னால் நாம கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. நோயாளி என்று சொன்னால் நம்மளா கற்பனை செஞ்சுக்கிட்டு இந்த நோயினால நம்ம நோன்பு வச்சோம்னா இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம் என்று ஆணோ பெண்ணோ கற்பனை வைத்துக் கொண்டு நோன்பை விடுவதற்கு அனுமதி கிடையாது. உண்மையிலேயே நல்ல ஒரு ஈமான்தாரியான அல்லது நம்பிக்கையுடைய ஒரு டாக்டர் சொல்லிட்டார், உனக்கு இந்த நோய் இருக்குப்பா, நீ நோன்பு வச்ச அப்படின்னு சொன்னாக்க அந்த நோய் அதிகரித்து உனது உடம்பில் சேதத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு டாக்டருடைய ஒப்பீனியன்ஸ் இருந்தாதான் அந்த நோன்பை விடுறதுக்கு அனுமதி. நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டல. அதே போன்று சஃபரின் பிரயாணத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நோன்பை விடலாம். எப்படிப்பட்ட பிரயாணம்? இன்னைக்கு செய்யற மாதிரி சொகுசா கிடையாது. உலகம் பூரா சுத்திட்டு வந்துடலாம். இருக்கிறத விட ஜாலியா அங்கதான் இருக்கும், பிரயாணத்துலதான் எல்லா வசதியும். இப்படிப்பட்ட பிரயாணம் கிடையாது. உண்மையிலேயே நோன்பு வைப்பதால் அந்த பிரயாணத்தின் மூலமாக சிரமம் ஏற்படும் என்று நமக்கே தெரியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றதை தவிர, இப்ப நான் பிரயாணம் செய்கின்றேன் என்ற அடிப்படையில் நோன்பை விட்டோம் என்று சொன்னால் அதுவும் ஏற்றத்தக்கதல்ல, அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும். ஆக சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் 2 பேர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஹதீஸ் ஷரீஃப்ல சில பேர்களுக்கு சொல்லப்படுது, அது பெண்களை சார்ந்தது. ஹைலா, அதாவது மாதவிடாய்க்காரங்க, நிஃபாஸ், குழந்தை பெற்றெடுத்த அந்த பெருந்தொடக்கு உள்ளவங்க, இப்படி உள்ள பெண்கள் பெண்களுக்காக வேண்டி. இதை தவிர வேற யாரும் நோன்பை விடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அது குற்றமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் ஒரு நோன்பை வேண்டுமென்றே விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பகரமாக காலம் பூராவும் நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்று சொன்னார். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில, அஹ்மதுல, திர்மிதில, அபூ தாவூதுல, இப்னு மாஜால வருது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من افطر يوما من رمضان من غير رخصة, எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு மனிதன் ரமலானுடைய ஒரு நோன்பை வேண்டும் என்றே விட்டான் என்று சொன்னால் வரா மரீதன், அவன் நோயாளியும் கிடையாது. லம் யக்திஹி சௌமுத்தஹரி குல்லிஹி வயின் சாமஹு, அதற்கு பகரமாக காலம் பூராவும் அவன் நோன்பு நோற்றாலும் அந்த பகரத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ரமலான்ல உள்ள நோன்புக்கு அங்கதான் நோன்பு நன்மை கிடைக்கும், அதுக்கு தனிப்பெரும் நன்மை. எந்தவித காரணம் இல்லாமல் விட்டு ஏனைய காலத்திலே நான் 1 மாசம் வச்சுக்கிறேன் என்று சொன்னா கூட நிச்சயமாக அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ரமலானில் வைக்கக்கூடிய நோன்புக்கு பகரமாக உள்ள நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். ஆகையினால நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நோன்பெல்லாம் விட்டுறக்கூடாது. வேலை பழுவாக இருக்கின்றது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும், முதலாளிமார்கள் அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை எண்ணிக்கொண்டு நம்மை முதலாளியாக வைத்து அவனை தொழிலாளியாக வைத்திருக்கின்றான் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அவனுக்கு வாய்ப்பு தரலாம், அல்லாஹ் நமக்கு பல வகைகளில் வாய்ப்பை தருவான் என்று எண்ணி தான் பெற்ற அந்த உசாத் என்று சொல்லக்கூடிய அந்த விசாலமான நிலை, தனது பொருளாதார நிலை, தனது வியாபாரம், தொழில்துறை போன்ற அந்த நிலையை தன் வசம் வைத்திருப்பதை வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும், தொழிலாளிக்கு விட்டுக் கொடுக்கணும். வேலையினுடைய பளுவை குறைத்து வைக்க வேண்டும். நோன்பாளி என்பதற்காக வேண்டி அவரை அனுசரிக்க வேண்டும். அவர் தொழுகைக்கு செல்வதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும். இதெல்லாம் செய்யணும். நோன்பாளி ஓய்வு எடுப்பதற்குரிய வாய்ப்பை தர வேண்டும். அவர் இயலவில்லை என்று சொன்னால் அவருக்கு இயலக்கூடிய வேலை எது இருக்கின்றதோ அதை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் பார்த்து நம்மீது கருணை காட்டுவார். அதனால்தான் ரமலானுடைய முந்திய பத்திலே ரஹ்மத் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கருணையை பற்றி அல்லாஹ் கேட்கும் பொழுது இவன் கருணை வேண்டும் என்று கேட்கின்றான், இவனுக்கு யாருக்காவது கருணை புரிந்திருக்கின்றானா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, மலக்குமார்களிடத்திலே கேட்கும் பொழுது நாம் யாருக்கும் கருணை புரியவில்லை என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் கருணை புரிய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நம்மளை சார்ந்தவங்கள்ட்ட கருணையா நடந்துக்கணும், பாசமா நடந்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய விஷயத்துல அல்லாஹ் கருணை காட்டுவான். நம்ம மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டோம்,
நமது விஷயத்திலே அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். ஆக இந்த இரண்டு காரணத்திற்காக வேண்டி வமன் கான மரீதன் நோயாளியாக இருக்கின்றார், அவ் அலா சஃபரின் அல்லது பிரயாணத்தில் இருக்கின்றார், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர் அவர் ஏனைய மாதங்களிலே அவர் நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையே நாடுகின்றான், அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துறது இல்லை. நோயாளியா இருந்தாலும் நீ நோன்பு வை, பிரயாணத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நீ நோன்பு வை அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. எந்த ஒரு இபாதத்திற்கும் அப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் கஷ்டப்படுத்தவில்லை. வலித்துக்குமிலுல் இத்தத வலித்துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். வலித்துக்குமிலுல் இத்தா 30 நாட்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டு அப்புறம் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி நீங்கள் ஈதுக்காக வேண்டி சொல்லுங்கள். வலித்துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் செய்ததின் பிரகாரம் நீங்கள் இந்த இபாதத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், இந்த நோன்பை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சங்கைக்குரியவர்களே, ரமதானுடைய தயாரிப்பை பற்றி நாம் கவனித்தோம். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி தயாரிப்பு செய்தார்கள் என்று சொல்லி அதனுடைய மகத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குத்துபா கொடுப்பாங்க. எப்படி? ஃபி ஆகிரி யௌமின் மின் ஷஅபான், ஷஅபானுடைய கடைசி நாட்கள்ல எங்களுக்கு குத்துபா கொடுப்பாங்க, எங்களுக்கு பிரசங்கம் செய்வாங்க. ஃபகால யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, கத அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமும் முபாரக்கும், ஒரு சங்கை மிக்க ஒரு மாதம் உங்களை நிழலிட வருகின்றது. ரமதானை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷாபானிலே சொல்லிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சங்கை மிக்க மாதம் உங்களை நிழலிட வருகின்றது. ஷஹ்ருன் அதீமுன், சங்கை மிக்க பரக்கத்து பொருந்திய மாதம் உங்களை நிழலிட வருகின்றது என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருக்கின்றது. அந்த தில் என்று சொல்லக்கூடியதற்குரிய எவ்வளவோ விளக்கம் தருகின்றார்கள். தில் என்று சொன்னால் என்ன? நிழல் என்று பொருள். அதாவது பாவத்தில் நஷ்டத்தில் உழண்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு ரமதான் மாதம் ஒரு சங்கையான ஒரு மாதம், அந்த பாவத்தை விட்டு நிம்மதி பெறுவதற்குரிய வாய்ப்பை அளிக்கக்கூடிய மாதம். எப்படி வெயில்ல சுத்திக்கிட்டு வரக்கூடியவங்களுக்கு ஒரு நிழலை பார்த்தா எப்படி நிம்மதி அளிக்குதோ, அப்பா இவ்வளவு நேரம் வெயில்ல சுத்தணும், அப்படியே வேர்வை கசகசன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டு சட்டையை அப்படியே தூக்கி விட்டு ஃபேனை நம்ம பக்கம் திருப்பி வச்சு அந்த ஏசிய ரிமோட்டை பிடிச்சி அப்படி திருப்பி விட்டு அப்படியே பெருமூச்சு விடுறானோ, அதே மாதிரி தான் ரமதான். இவ்வளவு காலம் அலிச்சாட்டியம் பண்ணும், இவ்வளவு காலம் அட்டுழியம் பண்ணும், இவ்வளவு காலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, ஒண்ணுமே கேட்கல, அப்பா ரமதான் வந்துருச்சு, இப்பயாச்சும் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம், நம்மளுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்குவோம் என்று ஒரு மனிதன் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றானே. அதனால் தான் நிழலோடு ஒப்பிட்டு காண்பித்தார்கள், நிழலோடு ஒப்பிட்டு காண்பித்தார்கள் பெருமானார். நிழல் எப்படி ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கின்றதோ, அதே போன்று ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களில் பட்ட அல்லல் துன்பங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கின்றது. கத அவல்லக்கும், நிச்சயமாக உங்களை நிழலிட்டு இருக்கின்றது. ஷஹ்ருன் ஜஅலஹுல்லாஹு சியாமா, அந்த மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ஃபரீதா வ கியாம லைலிஹி ததவ்வா, அதனுடைய இரவு நேரங்களிலே நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். இரவு நேரத்தில் நஃபிலான வணக்கங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நஃபிலான வணக்கங்கள் தொழலாம், கட்டாயம் கிடையாது. 25 கூட தொழுங்க, 50 கூட உங்களால நஃபில் தொழ முடியும்னா தொழுங்க. எவ்வளவு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வகியாம லைலிஹி ததவ்வன், நஃபிலான வணக்கங்களை நீங்கள் இரவு நேரத்திலே மேற்கொள்ளுங்கள். ஒருவர் இரவு பூராவும் நின்று வணங்குகின்றார், அவருக்கு அது சக்தியாக இருக்கின்றது, ஏனைய நோன்பை நோற்பதற்கு சிரமம் தரவில்லை என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். எவ்வளவுக்கு சக்தி இருக்குதோ அவ்வளவு இபாதத்து செய்யணும். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் கமன் கான அத்தா ஃபரீதத்தன் கமன் சுவா, இப்படிப்பட்ட அந்த நற்செயலினால் அல்லாஹ்வை நீங்கள் நெருக்கம் பெற்றுக் கொள்ளுங்கள். யார் நெருக்கம் பெறுகின்றார்களோ அவர்கள் எப்படி நெருக்கம் பெறுவார்கள் என்று சொன்னால், கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சவா வமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீஹி கான கமன் அத்தா 70 ஃபரீதத்தன், ஒரு ஃபர்லை நிறைவேற்றினான் என்று சொன்னான். ஒரு
நல்ல காரியத்தை நிறைவேற்றினான் என்று சொன்னால், நஃபிலான காரியத்தை நிறைவேற்றினான் என்று சொன்னால், ஃபர்லான காரியத்தை நிறைவேற்றியவன் போன்றாவான். ஒரு ஃபர்லை நிறைவேற்றினான் என்று சொன்னால் 70 ஃபர்லை நிறைவேற்றியவன் போன்றாவான். நன்மைகளில் அவ்வளவு அதிக கூலியை தரக்கூடியது ரமலான். 70 ஃபரீதத்தன் வஹுவ ஷஹ்ரு ஸப்ர், அதுதான் பொறுமைக்குரிய மாதம். ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதத்துல ஷாபான்லயே ரமலானை பத்தி கேட்பாங்க. அந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுல நீண்ட விளக்கம் பெருமானார் இவர்கள் கேட்க கேட்க அவர்கள் பதில் சொல்ல சொல்ல ஒரு நீண்ட ஒரு விவாதம், மக்களுக்கு பிரயோஜனமாக அமையக்கூடிய பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு கேள்வி. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்பார்கள். அதிலே வலியுறுத்தி பேசக்கூடியது பொறுமையினுடைய மாதம். அதை தான் இங்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். வஹுவ ஷஹ்ரு ஸப்ர், அந்த ரமலான் என்பதே பொறுமைக்குரிய மாதம் தான். வஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னா, பொறுமைக்குரிய கூலி எது தெரியுமா? சுவனம் தான் அதற்குரிய கூலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு ரமலான்ல தான் நமக்கு டென்ஷன். அதுவும் குறிப்பா அந்த அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அப்பா அப்பா எல்லா மனிதன் டென்ஷன். கொஞ்சம் வரிசையா நில்லுங்கடா. நாங்க முதல்ல வந்தோம், ஆனா ஒரு பாக்கெட் தாங்க தருவாங்க, கஞ்சி நிறைய இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, உங்களுக்கு தாங்க உடனே சூடு. உடனே ஒவ்வொரு விஷயத்திலும் பொதுவாக எல்லா மனிதருக்கும் உள்ளதுதான். எல்லாருக்கும் எல்லா உலகத்துல பூரா உள்ளதுதான். சிங்கப்பூர்ல சூழியால மட்டும் கிடையாது, உலகத்துல பூரா உள்ளதுதான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் பொழுது 2 இபாதத்துகளை குறித்து சொல்லும் பொழுது நோன்பையும் குறித்து சொன்னார்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். ஹஜ்ஜையும் குறித்து சொன்னார்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். ஒரு ஹாஜி அல்லது ஒரு இஹ்ராமை எடுத்துக்கொண்ட ஒரு முஅத்தமிர், உம்ரா செய்யக்கூடியவர் அல்லது இஹ்ராமை எடுத்துக்கொண்ட ஒரு ஹாஜி பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பதான் ஷைத்தான் நிறைய தூண்டுவான். ஏண்டாக்கா யௌமின் வலதத்துஹு உம்முஹு அல்லவா, பிரதிபலன் அன்று பிறந்த பாலகன் போன்று ஆகின்றான். அதுக்கு பிறகு அவன் இறந்துட்டாண்டாக்க நேர சொர்க்கம் தான். அன்னைக்கு பிறந்த பாலகன்ட்ட என்ன பாவங்க இருக்கும்? அப்ப உண்மையான உள்ளத்தோடு ஒரு உம்ரா செய்யக்கூடியவரோ ஒரு ஹஜ்ஜை செய்யக்கூடியவரோ இஹ்லாஸான நிய்யத்தோடு சரியான கடமைகளை நிறைவேற்றி விட்டு அவர் வந்தார் என்று சொன்னால் அவருக்குரிய பகரம் அதுவாக இருந்தது என்று சொன்னால் ஷைத்தான் பார்த்தா விடுவானா? எப்படியாவது இந்த ஹாஜியினுடைய நேரத்தை, பொருளை எல்லாத்தையும் டோட்டலா வீணாக்கிறணும் அப்படின்னு என்ன செய்வான்? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே போவோம். என் சீட்ல எப்படி நீங்க உட்காரலாம், எஹ்ராம் கட்டிக்கிட்டு சண்டை போடுவார். ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏன் இயல்பு அது. அதனால்தான் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி அரஃபாத்தில் உட்கார்ந்து ஒரு ஹாஜி எவ்வளவு டென்ஷனான நேரம் தெரியுமா? வாகனம் காணா போயிடும், அந்த நேரத்துக்குள்ள முஸ்தலிஃபாவுக்கு போயாகணும், மகரிப் இஷா அங்க போய் தொழுகணும். அதுக்குள்ளாட்டி யாராவது யூரின் போயிருப்பாங்க, வரக்கூடிய காணா போயிடுவாங்க. ஒரு பஸ்ஸுக்காரங்களும் உட்கார்ந்து திட்டுவாங்க, என்ன இப்படி போயிட்டாரு, அந்த அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும். எல்லா காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். ஏன்? அந்த இடத்தில் ஹாஜி புனிதப்படுத்தப்படுகின்றார். எல்லா காட்சியும் பார்க்கலாம். துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திட்டுவாங்க, என்னம்மா உங்களால இப்படி போயிடுச்சு, எத்தனை லட்சக்கணக்கான பஸ் போயிட்டு இருக்கு, நம்ம எப்ப போறது, இன்னும் கூடாரத்தை அவங்க கண்டுபிடிக்கல என்றெல்லாம் பல்வேறுபட்ட வார்த்தை நாம் பார்க்கலாம், நிதர்சனம். அதனால் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கோபப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிலே ரஃபஸ் என்று சொல்லக்கூடிய அசிங்கமான விஷயங்கள், வலா ஃபுசூக் பெரும்பாவங்கள். ரஃபஸ் என்று சொன்னா இச்சையான வார்த்தை, மனைவி இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் செக்ஸா பேசுவோமே அல்லது வேற அசிங்கமான வார்த்தையால பிறரை திட்டுவோமே என்பதற்கு ரஃபஸ் என்று பொருள். ஃபுசூக் என்று சொன்னால் பெரும்பாவம், அடிச்சிடுறது ஓங்கி, அல்லது அவருடைய இதை எடுத்து தூக்கி அவர் இடம் பிடிக்கிறதுக்கான பைய போட்டு வச்சிருந்தாரு தூக்கி வீசிடுறது. வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், என் இடத்துல ஏன் உட்கார்ந்த அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது, எனக்குள்ள காப்பி ஏன் எடுத்துட்டு போனேன் என்று சண்டை போடுவது. வலா ஜிதால ஃபில் ஹஜ். 3 விஷயத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஏன் அங்க நடக்கும் என்பதனால் அதை அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா எடுத்து சொல்கின்றார். ஏன் அங்க நடந்துச்சுனாக்க அவன் வெற்றி பெற்றுவான். யாரு? மேப்படியா வெற்றி அடைஞ்சிருவான். நம்மளுடைய பணம், நம்மளுடைய முயற்சி எத்தனை டவுன் இருக்கிறோம். $12,500 $12,500 $14,000 $15,000 செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறோம். அதுவும் இப்ப 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சீட்டு கிடைக்கும்.
இப்படி தவம் இருந்து போன ஹஜ்ஜ ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், கொஞ்ச நேரத்துக்குள்ள தூக்கி வீசிட்டு ஒண்ணும் இல்லாம எல்லா நன்மையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொன்னா, இப்படியெல்லாம் ஏற்படும்பா, அதனால நீ பொறுமையை காத்து ஹஜ்ஜ செய்யி, எல்லா சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து போ அப்படின்னு அந்த 3 விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி தனியா எடுத்து அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இங்க நோன்பு வச்சு அந்த டென்ஷன்ல இருப்பாரு. எப்ப டென்ஷன் ஆரம்பிக்கும், மகரிப் டு அந்த அசர் டு அந்த மகரிப், அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் கடுமையான டென்ஷன். லயன்ல நில்லுண்டா நீ எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பினுடைய நேரத்துல சபர் பொறுமையாக இருங்கள். வஹுவ ஷஹ்ரு சபரி, அது பொறுமையின் மாதம், அழகாக சொல்ல வேண்டிய மாதம், அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய மாதம், கருணையை எதிர்பார்த்து கருணையை செலுத்த வேண்டிய மாதம், மகுபிரத்தை எதிர்பார்த்து பிறனை மன்னிக்க வேண்டிய மாதம், நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக தான தர்மம் செய்ய வேண்டிய மாதம். இந்த பண்பாடுகள்லாம் இருந்தா தான் அது பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது அந்த நோன்பினுடைய தன்மை அதுவாக மாறிவிடுமோ, வஸ்ஸபுரு ஸவாபுல் ஜன்னா, அதற்குரிய பகரம் சுவனமாக ஆகிவிடும். சுவனம் சாதாரணமா கிடைக்குமா? சஹாபாக்கள்லாம் சாதாரணமாக சுவனத்தை பெற்றாங்க. ஊட்டை இழந்தாங்க, சாதாரண நம்ம இழக்க மாட்டோம். பிறந்த ஊரை இழந்தாங்க, விட்டாங்க, பொருளாதாரத்தை விட்டாங்க, தொழில்துறையை விட்டாங்க, விவசாயத்தை விட்டாங்க, மனைவியை விட்டாங்க, மக்களை விட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நமக்கு ஈமான் இல்லை, நம்ப முடியாது, நிச்சயமாக முடியாது. அப்படியெல்லாம் தியாகம் செஞ்சு அவங்க சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆனார்கள். இன்னைக்கு நம்ம சாதாரண சொர்க்கத்தை அடையணும்டாக்க இந்த நோம்புல கூட பொறுமையை கடைபிடிக்கலண்டாக்க அப்புறம் எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி வஸ்ஸபரு ஸவாபுல் ஜன்னா, சபருக்குரிய கூலி, பொறுமைக்குரிய கூலி சுவனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உள்ளம் ஒத்துழைக்காது. ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும், நாம் பாடுபட வேண்டும், நாம் அதற்காக வேண்டி உள்ள பக்குவத்தை நம்மில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆயத்தம். அதுதானே சஹாபாக்கள் செஞ்சாங்க. அடிமைகள் எல்லாம் உரிமை விட்டுருவாங்களே. ஒரு அடிமை என்ன, இப்ப நமக்கு அடிமைண்டாக்க அடிமை மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி தெரியுது. இப்போ ஒரு மனிதன் ஒரு பெரிய வாகனம் வச்சிருக்கிறான், ஜிஎம்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன கிரேடு, அந்த மாதிரி உள்ள அப்படி உள்ள ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது நாம் சொல்லுவது போன்று நல்ல பெரிய ஒரு உயர் ரக வாகனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா அது மாதிரி ஒரு அடிமை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படும். அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் பெரிய பணக்காரர். அதெல்லாம் விட்டுருவாங்க, நன்மையை கருதி எல்லாவற்றையும் வெற்றுவிடுவார்கள். இது சஹாபாக்களுடைய செயல்பாடாக இருந்தது. இப்படிப்பட்ட தகுதியை நாம் நம்மில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் என்பது நம்மை புனிதப்படுத்துவதற்காக வேண்டிதான். மிருகத்திற்கும் மலக்குமார்களுக்கும் மத்தியிலே இடைப்பட்டவன் தான் மனிதன். கிடைத்ததை உண்டு மனம் செல்வது போன்று வாழக்கூடிய தன்மை மிருகத்திற்கு உண்டு. எப்படி வேண்டுமானோ வாழும், எது முன்னால கிடைக்குதோ அடிச்சு சாப்பிடும். மலக்குமார்கள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இச்சைகள் ஆசாபாசங்கள் அவங்களுக்கு இருக்காது. ரெண்டுக்கும் மத்தியில மனிதன் இருக்கின்றான். இச்சை ஆசாபாசமும் இருக்கும், கிடைத்ததெல்லாம் உண்பதற்குரிய தகுதியும் இருக்கும். ஆனால் தன்னுடைய பக்குவத்தினால் இச்சையை அடக்கி வைக்கின்றான், ஆசாபாசத்தை அடக்கி வைக்கின்றான். கிடைத்ததெல்லாம் உண்ணாமல் எது ஹலாலோ அதை மட்டும் உண்ணுகின்றான். காரணம், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட மனிதன். மலக்கும் அல்ல, மிருகமும் அல்ல, அவன் மனிதன். மலக்கும் அல்ல, ஒன்றுமே உண்ண மாட்டேன் என்று சொல்வதற்கு, மிருகமும் அல்ல, கிடைத்ததையெல்லாம் உண்பேன் என்று சொல்வதற்கு. அவன் மனிதன். இரண்டிற்கும் மத்தியில் உள்ள நிலைமையை அவன் வகுத்துக் கொள்வான். அதற்காக வேண்டிதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அந்த பயிற்சிக்காக வேண்டிதான். அதனால்தான் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லி காட்டும் பொழுது எல்லோருக்கும் அது பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே. எல்லா ஆர்டரும் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, தொழுகை பற்றி சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஜகாத்தை பற்றி சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே ஜகாத்து கொடுங்க, ஓ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகுங்க அப்படின்னு சொல்றான். நோன்பை பத்தி மட்டும் சொல்லும் பொழுது இதனுடைய பலன் எல்லோருக்கும் ஏற்றாற் போல் இருக்கு, எல்லோருக்கும் பிரயோஜனம் அளிக்கும். ஆனா மறுமையில் பிரயோஜனம் அளிக்காது காபிர்களுக்கு. நோன்பு வச்சாண்டாக்க எல்லாருக்கும் பிரயோஜனம், எல்லாருக்கும் பிரயோஜனம். அவன் காபிரா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பிரயோஜனம்.
ஆனால் முஸ்லிமுக்கு இம்மையிலும் பிரயோஜனம் அளிக்கும், மறுமையிலும் அளிக்கும். ஆனால் காஃபிருக்கு மறுமையில் எந்தவித பலனும் தெரியாது. இம்மையில் நன்மையை அடையக்கூடிய, இம்மையில் உடல் நலத்தால் மற்ற இதர விஷயங்களால் நோன்பினால் பிரயோஜனத்தை அடையக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் அல்லாஹ் அந்த ஆமனு என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே என்று எல்லோரையும் அழைக்கின்றார். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே என்று நோன்பை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மனித சமுதாயம் எப்படி முஸ்லிம்களுக்கு மனிதனை சீர்திருத்த, முஸ்லிம் மூமின் என்று பாரபட்சம் பார்க்காமல் இரண்டுக்கும் மத்தியிலே முஸ்லிமாகவும் மூமினாகவும் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவன் நோன்பை பொதுவானதாக பெற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி இஸ்லாம் பொதுவானதோ, குர்ஆன் பொதுவானதோ, நபி பொதுவானவர்களோ, அதே போன்றுதான் நோன்பு பொதுவானது. அந்த நோன்பை மனிதன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய தகுதியை இப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு தன்மையும் நோன்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்தார்கள். வஹுவ ஷஹ்ருன் அவ்வலுஹு ரஹ்மா, முதலாவது 10 ரஹ்மத்தை கொண்டும், வஅவுஸத்துஹு மக்ஃபிரா, இரண்டாவது 10 மக்ஃபிரத்தை கொண்டும், வஆகிருஹு இத்கும் மினன்னார், மூன்றாவது 10 நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்கு. இந்த 3 கிடைச்சிச்சுன்னா வேற என்ன கிடைக்கணும்? ரஹமத்து கிடைச்சிருச்சு. அதுக்கு தானே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். நல்லா சம்பாதிக்கிறது எனக்கு ஒட்டணும், நல்லா எனக்கு பரக்கத்து கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், அதுல ரிஸ்க் கிடைக்கணும். ஒவ்வொரு மனிதனும் காலை முதல் இரவு படுப்பது வரை தன்னை அல்லலுக்கும் சிரமத்திற்கும் உள்ளாக்கின்றானே. காரணம் என்ன? எனக்கு வாழ்விலே ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைத்து விட வேண்டும், பரக்கத்து கிடைத்து விட வேண்டும். பரக்கத் என்பது பெரிய நியமம், பெரிய நியமம். உடல் நலத்தால் பரக்கத்தை ஒரு மனிதன் பெற்று வென்றான் என்று சொன்னால் அதற்கு நிகர் அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த 3ஐயும் ரமலானிலே பெற்றுக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஇன் ஹிஸாலின் ஹஸ்லத்தைன், 4 விஷயங்களை இந்த ரமலானிலே நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். துருதூன பிஹிமா ரப்புக்கும், 2 விஷயங்களை கொண்டு உங்களுடைய ரப்பு உங்களை பொருந்திக் கொள்வார், அவன் உங்களை பிரியப்பட்டுக் கொள்வார். துருதூன பிஹிமா ரப்புக்கும் ஹஸ்லத்தைனி லா கினா பிக்கும் அன்ஹுமா, 2 விஷயத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. 2 விஷயம் உங்களுக்கு அவசியம் இல்லாம இருக்காது, 2 விஷயம் அல்லாஹ் அதை பிரியப்படாம இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட 4 விஷயங்களை நீங்கள் நோன்பிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மல் ஹஸ்லத்தான் துருதூன பிஹிமா, 2 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் பிரியப்பட்டுக் கொள்கின்றான். ஃபஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் மொழியுங்கள். அந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ் பிரியப்படுகின்றான். ஒரு மனிதன் சதாவும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவன் உயர்ந்த இபாதத்தில் இருக்கின்றான், உயர்ந்த இபாதத்தில் இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், பிரத்யோகமான அமலைத்தா. அல்லாஹ் சொல்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதிவா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், இதுதான் எல்லோரும் சொல்லுவதா என்று. அல்லாஹ் பதில் தருகின்றான், உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை ஒரு தட்டிலும், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கலிமாவை மற்றொரு தட்டிலும் வைத்தால் கலிமா தான் அதனுடைய கணத்தால் உலகத்தை தூக்கி எறிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் என்று சொன்னார். அந்த கலிமாவிற்கு நிகர் அதுதான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று கலிமாவை ஓதிக்கொண்டே இருங்கள். இதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வஸ்தக்ஸிரு ரமலான், ஃபீ ரமலான், ரமலான்ல அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருங்கள். இந்த 2 விஷயமும் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தது, அல்லாஹ் விரும்பக்கூடியது. என்னை மதித்து எனது அடியான் கையேந்தி விட்டான், அவனை நிராசையாக நான் ஆக்கிவிட மாட்டேன்.
ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றான் அல்லாஹ், உலகம் முழுக்க நிரம்ப ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டும் என்னுடைய ரப்பு தான் என்னை மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு அவன் அல்லாஹ்வை அணுகின்றான். இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ரப்பே என்ற எண்ணத்தோடு உலகம் முழுக்க பாவத்தை செய்துவிட்டும் அல்லாஹ்வை அணுகின்றான் என்று சொன்னால் உலகம் முழுக்க மக்ஃபிரத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஆதரிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகம் முழுக்க பாவம் செஞ்சுட்டு ஆனா இனிமே பாவம் செய்ய மாட்டேன்ற உண்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வை ஒரு மனிதன் அணுகும் பொழுது அல்லாஹ் எப்படி அணுகின்றானாம், உலகம் முழுக்க மக்ஃபிரத்தையும் பாவ மன்னிப்பையும் வைத்து நிரப்பிக் கொண்டு அல்லாஹ் அந்த அடியானை அணுகுகின்றான் என்று நபிகளார் சொன்னார்கள் என்று சொன்னால் மக்ஃபிரத்திற்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கின்றது, எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கின்றது. இந்த இரண்டையும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே கலிமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்பொழுதுமே கலிமா மொழிந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்? சக்கராத்துடைய நேரத்தில் கலிமா மொழிவது இலகுவாக இருக்கும் என்பதை உலக மக்கள் படிப்பினையாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம சொல்லி பழக வேண்டாம், வராது. நம்ம சொல்லி பழக வேண்டாம், வராது. சொன்னாக்க வரும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியும். இந்த இரண்டு விஷயம், ஒன்று கலிமா சொல்லுவது, மற்றொன்று இஸ்திக்ஃபார் தேடுவது. இதை இரண்டை கடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அம்மல் ஹஸலத்தான் அம்மல் ஹஸலத்தான் இல்லத்தானி லா கினாஅ பிக்கும் அன்ஹுமா, அந்த இரண்டு பண்புகளை விட்டும் மனிதன் தேவையற்றவனாக இருக்க முடியாது. ஃபதஸ்அலுனல்லாஹல் ஜன்னா, அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை வேண்டுங்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு அதிகமா ரமலான்ல கேளுங்க. அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நீங்கள் சுவனத்தை வேண்டினீர்கள் என்று சொன்னால் ஃபிர்தௌஸை வேண்டுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை வேண்டுங்கள். அதுதான் சுவனத்தின் நடுப்பகுதியாகும், உயர்ந்த அந்தஸ்துள்ள பகுதியாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவதாக வதஅவ்விது பிஹி மினன் நார், நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இந்த இரண்டும் நீங்க தேவையில்லாம இருக்க முடியாது. அந்த ரெண்டையும் அல்லாஹ் பிரியப்படுறான், இந்த ரெண்டையும் நம்ம தேவையில்லாம இருக்க முடியாது. நரகத்தை விட்டு பாதுகாப்பும் சுவனத்தினுடைய வேண்டுதலும் இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அதனால்தான் ரமலானை மூன்றாக பிரித்து, முதலாவது ரஹமத் என்பதாகும், இரண்டாவது மக்ஃபிரத் என்பதாகும், மூன்றாவது இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார் என்று சொன்னார். நாம் அதனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ரஹ்மத்து நம்ம இடத்துல இருக்கணும். ரஹ்மத்து வேண்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரஹ்மத்து நம்ம இடத்துல இருக்கணும், அதனுடைய தன்மைகள் இருக்கணும். நாம் ஒரு நீண்ட சம்பவம், போன வருடம் கூட அதை நான் சுட்டி காண்பித்தேன். ஃபிரௌனுடைய சர்வாதிகார ஆட்சி எந்த அளவுக்கு கொடுமையானது என்று சொன்னால், தன்னின் மீது தேனை ஊற்றி 2 பேரை நிறுத்தி வைத்து என்னின் மீது ஈ அமரக்கூடாது, நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுவானாம். அதுவும் பார்த்துக் கொள்ளும் பொழுது அவனின் மீது விளக்கை ஏற்றி வைத்து விடுவானாம். விளக்கினுடைய அந்த வெளிச்சமும் ஆடக்கூடாது, என் மேல ஈயும் உட்காரக்கூடாது. ஈ ஓட்டினாக்க வெளிச்சம் ஆடும்ல, நிழல் ஆடும்லங்க. அந்த ஒளி எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. இதே போன்று செய்து விடுவான். அதனால் அதே போன்று மூத்த குடிமக்களை இளைய குடிமக்கள் சுமந்து செல்ல வேண்டும் என்ற மனிதன் சுமக்க வேண்டும் என்ற செயலும் அந்த ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட கொடூரகரமானவனுக்கு அல்லாஹ் எந்த நிலை ஏற்படுத்தினான் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் பஹர ஃபஅத்பஅஹும் ஃபிரௌன் வஜுனூதுஹு பகியம் வஅத்வா ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சூரை யூனுஸிலே 10வது ஜுஸ்வினுடைய 90வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் ஃபிரௌனுடைய நிலைமை. வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் பஹர், அந்த கடலை விட்டு பனி இஸ்ரவேலர்கள் சமூகத்தாரையே அல்லாஹ் பாதுகாத்தார். எல்லாத்தையும் 6 லட்சம் பேரை பாதுகாத்தார். ஆனால் ஃபஅத்பஅஹும் ஃபிரௌன் வ ஜுனூதுஹு, அதுக்கு முன்னால சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கிபித்தியர்களுடைய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பனி இஸ்ரவேலர்களுடைய கூட்டம் கடந்து விட்டது. ஆனால் ஃபஅத்பஅஹும், அதை தொடர்ந்து ஃபிரௌன் வ ஜுனூதுஹு, ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் சென்றது. பகியம் வ அத்வா, மோசடி செய்து வரம்பு மீறிவிட்டு சென்றது. அதனால் ஹத்தா இதா அதரகஹுல் கரக், எல்லோரையும் அல்லாஹ் மூழ்கடித்து விட்டான்.
மூழ்கடிக்கும் பொழுது எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த ஃபிரௌன் மட்டும் என்ன சொன்னான்? கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். நான் ஈமான் கொண்டேன் அந்த ரப்பை கொண்டு, எந்த ரப்பை கொண்டு பனி இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை கொண்டு நான் ஈமான் கொள்றேன். எப்ப ஈமான் கொள்றான்? கடல்ல முழுகிட்டு இருக்கிறான். மூழ்கும் பொழுது என்ன சொல்றான்? ஈமான் கொள்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு. அது என்ன சொல்றான்? அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லல. பனி இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்றேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மூலியமா மண் எடுத்து வாயில ஓங்கி அடிச்சு, யாரு மேல நீ இறக்கப்படல, ஓ மேல எப்படி நான் இறக்கப்படுவேன், அதனால நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி மூழ்கடிச்சான். இன்னொன்னு என்ன, பனி இஸ்ரவேலருடைய ரப்பு, அப்ப நீ ரப்பா ஏற்றுக்கொள்ளலையா? அப்ப உன்னுடைய ஈமான் எங்க நம்ம அங்கீகரிக்கப்படும்? உள்ள போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மூழ்கடித்ததாக சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் அவன் மக்களிடத்திலே கருணையாகவும் கிருபையாகவும் நடந்திருந்தான் என்று சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனுடைய கருணை ஏற்றிருப்பான். அல்லாஹ் அந்த நேரத்திலே அவன் மீது கருணை காட்டி இருப்பான். அவனுடைய வேண்டுதலை அல்லாஹ் ஏற்றிருப்பான். ஆகினால் ஒவ்வொரு மனிதனும் இரக்கம் காட்டக்கூடியவனாக ஆகிவிட வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே எவ்வளவோ விஷயம் இருக்கின்றது, இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. ரமதானுடைய சிறப்பை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நீண்ட ஹதீஸை வாசித்து நான் சொல்லி காண்பிக்கின்றேன். ஒருமுறை ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஷாபானுடைய மாதத்திலே வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நபியிடம் வந்து ரமலானுக்கு முன், நாயகமே நான் சில விஷயங்களை பிரியப்படுகின்றேன், இது செய்யணும்னு பிரியப்படுறேன், எனக்கு நீங்க அதை பற்றி சொல்லித்தாங்க. இதுதான் நமக்கு இப்ப படிப்பினேன். ரமலான் வரப்போகுது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சில விஷயங்களை எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை செய்வதற்கு நான் பிரியப்படுகின்றேன், ரமலானிலே அதை கடைபிடிப்பதற்கு நான் பிரியப்படுகின்றேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், காலிதே என்ன கேட்கின்றாய், கேள், நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொன்னபோது காலித் சொன்னாரு, இன்னி உஹிப்பு ஆமினன் மின் சக்தில்லாஹ், அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து கியாமத் நாளில் நான் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கின்றது? முதலாவது கேள்வி. அல்லாஹ்வுடைய கோபத்துல நான் தப்பிச்சுக்கிறேன், கியாமத் நாள்ல நான் பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன வழி இருக்கின்றது? நோன்புல அப்படி ஏதாவது ஒரு அமல் செஞ்சாக்க அல்லாஹ் என்னை கியாமத் நாள்ல கோபப்படாம இருப்பானா? அப்படி ஏதாவது வழி இருக்கா? சாதாரணமா சொல்ல போனா இப்படிதான். இதே மாதிரி கேட்கிறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்லிப் அலா அஹதின், யாரின் மீதும் கோபப்படாதே. காலித் இப்னு வலீதே, யார் மேலே கோபப்படாதே. கோபம் என்பது கூடாது. ரமதானில் கோபப்படாதே. நீ ரமதானில் கோபப்படாமல் இருந்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளிலே உன்னின் மீது கோபப்படுவதை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விடுவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு ரமதான் நம்ம எப்படி, அதுக்குள்ள விளக்கம் ஏற்கனவே சொல்லிட்டேன். கோபம் வர்ற நேரமே ரமதான் மாதம் தான். எப்படி ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜினுடைய நேரத்துல கோபம் வருமோ அது மாதிரி நோன்பாளிகளுக்கு ரமதான் மாதத்துல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயத்தை கூட என்ன செய்யும், ஷைத்தான் ரொம்ப ஈஸியா வருவான், எப்படியாவது ஒரு பதில். அதனால நீ ஒரே பதில் வச்சுக்க, இன்னி சாயுமும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இன்னி சாயுமும், நான் நோம்பாளிப்பா என்னை விட்டுரு, நான் நோம்பாளிப்பா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். இன்னி சாயுமும், நான் நோம்பாளி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லு. அது துவா கபூலாகும் நேரம். ஷைத்தான் அதை பற்றி தான் இபாதத்து செய்ய விடாமல் தடுப்பார். ரமலான் மாதம் துவா கபூலாகக்கூடிய நேரம், அதனால் அதை ஏமாற்றுவார். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, யார் மீது கோபப்படுற மாதிரி அவங்க நடந்துட்டா கூட நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நம்ம தப்பு செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கணுமே அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுத்து போயிடணும். இப்படி செஞ்சுக்க காலிதே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சால காலித் மீண்டும் கேட்கின்றார், மல்லதி தகில்லு மின துனூப், பாவத்தை குறைக்கும் செயல் எதுவாக இருக்கும் நபியே? பாவத்தை குறைச்சிடணும். அப்ப எந்த செயல் செஞ்சாக்க என்னுடைய பாவங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். அப்படி உள்ள செயலை ரமலானில் செய்ய வேண்டிய அந்த செயலை சொல்லித்தாருங்கள் நபியே என்று சொல்லி கேட்கும் பொழுது இஸ்தக்ஃபிருல்லாஹ கதீரன் ஃபீ ரமலான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், காலித் இப்னு வலீதே இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு அதிகமா கேளுங்க, எப்பொழுதுமே தௌபா செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹும்ம இக்ஃபிர் லி துனூபி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா,
எல்லா நேரத்திலும், குறிப்பாக லைலத்துல் கத்ர் மற்ற நேரங்களில், பிந்திய இரவுகளில், பிந்திய 3வது பத்தினுடைய இரவுகளில், 3வது பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் என்று அதற்குரிய சிறப்பு வந்தாலும் எல்லா நேரத்திலும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், ரமலான் பூராவும் முழுவதுமாக. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரில்லாஹ கஸீரன் ஃபீ ரமலான். எந்த அளவுக்கு முன்னோர்கள் அந்த விஷயத்துல பேணிப்பா நடந்தாங்கன்னு பாருங்க. ராவியத்துல் அதவியா ரஹிமஹுமுல்லாஹு அன்ஹா, நமக்கு தெரியும், பெரிய இறைநேச செல்வி, வலிமார்கள். ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய வலியான ஒரு பெண். அவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ல் தொழுகை முடிஞ்சுட்டா நேரா இஸ்திக்ஃபாருக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரமலான் மாதம் பூராவும் அவர்கள் செய்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். பக்கத்தில் இருந்து அவர்களுடைய தோழி கேட்டார்கள், எப்ப பார்த்தாலும் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்டபோது, அதுவும் ரமலானிலும் கூட இஸ்திக்ஃபார் செய்கின்றீர்களே என்று கேட்டபோது ராபியத்துல் அதவியா சொன்னார்கள், என்னை ஷைத்தான் கெடுத்துக் கொண்டே இருக்கின்றான். ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்வதற்கு முன்பதாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் என்னை ஆட்கொண்டு விடுகின்றது. யார்? ஒரு வலி சொல்கின்றார். நீங்க நம்பெல்லாம் எப்படி 24 மணி நேரமும் அவன் பிடியில தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்வதற்குள் என்னுடைய உள்ளத்திலே பெருமையை போட்டு விடுகின்றான், வேறு ஏதாவது எண்ணத்தை போட்டு விடுகின்றான். ஆகையால் என்னுடைய ஊசலாட்டத்தால் நான் என்னுடைய இபாதத்தை இழந்து விடுவேனோ என்ற அச்சம் என்னை ஆட்கொள்வதின் காரணத்தினால் நான் என்ன செய்கின்றேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கின்றேன் என்று ஒரு வழி சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக ரமலானில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருங்கள். மூன்றாவதாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், இன்னி உஹிப்பு அன் அகூன மினல் முஹ்ஸினீன். ரமலானில் நான் உபகாரியாக இருக்க வேண்டும், நல்லது செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், எந்த செயல்பாடுகள் செஞ்சேன் அப்படின்னாக்க நான் நல்லது செஞ்சவனாக நான் ஆகுவேன் என்று கேட்கின்றார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. உன்னுடைய இபாதத்தை, வணக்கத்தை நீ சரி செய்து கொண்டாய் என்று சொன்னால் நீ உபகாரியாக இருப்பாய். வணக்கத்துக்கும் உபகாரத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கு பாருங்க. ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், நீங்க சஃபை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் சீர்வரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய தோல் ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரருடைய தோளோடு இணைத்து நில்லுங்கள், உங்கள் ஒற்றுமை ஏற்படும் என்று சொன்னாங்க. தொழுகைக்கு ஒற்றுமைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உள்ளம் இணைவதற்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? மிக பெரும் தொடர்பு இருக்கின்றது. இபாதத்தின் மூலமாகவே மனிதன் சீர்பெற முடியும். ஒருவனுடைய தொழுகை சரியான தொழுகையாக இருந்தது என்று சொன்னால், இபாதத்து சரியான இபாதத்தாக இருந்தது என்று சொன்னால், அவன் மானக்கேடான செயலிலிருந்து இயல்பாகவே நீங்கி விடுவான். அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது, இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மானக்கேடான தீய செயல்பாடுகளை விட்டும் தொழுகை அவனை தடுக்கின்றது. தொழுகைக்கும் அந்த நற்குணங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல் நீ வணங்க வேண்டும். உன்னுடைய தொழுகை எப்படி ஆக்கிக்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று உன்னுடைய தொழுகை ஆக்கிக்கொள். அது முடியாது. அப்படின்னா நம்மள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அது முடியாதுல்ல. இதுக்காவது முயற்சி செய்ய வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு யராக, நான் தொழுகும் பொழுது ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றானே என்ற எண்ணமாவது நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் நம்மள்ட்ட கிடையாது. ஒண்ணு அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வை நாம் பார்க்கின்றோம். தொழுகையில் நிற்பது இறைவனுக்கு நெருக்கமான இபாதத். சஜ்தாவில் இருப்பது அல்லாஹ்வோடு நெருங்கிவிட்டோம், அல்லாஹ் இருக்கின்றான் என்ற உணர்வோடு தொழுக வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வாவது நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த கடைசி எண்ணமாவது இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லை என்று சொன்னால் அது இபாதத்தே இல்லை. நமது தொழுகையை நாம் பார்த்துக் கொள்ளலாம். நம்மளும் தொழுவ மாட்டோம், தொழுகிறவங்களையும் விட மாட்டோம். நம்மளும் தொழுக மாட்டோம், தொழுகிறவங்களையும் விட மாட்டோம். எப்படியெல்லாம் நம்ம செய்யறோங்கிறத விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு என்ன செய்வோம், தொழும் போது நேரா டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு கொட கொட கொடன்னு அங்க நின்று பேசிக்கிட்டு இருப்போம். இங்க உட்காந்து இமாம் தொழு வச்சுட்டு இருப்பாரு அல்லது பயான் செஞ்சுட்டு இருப்பாரு, அங்க உட்காந்து ஒரு கூட்டமா பேசிக்கிட்டு இருப்போம்.
இப்படி அல்லது தொழுகையில் இருந்தோம் என்று சொன்னால் சோம்பலாக எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கோம், அது ஒரு லிஸ்ட் போட வேண்டாம். இப்படிப்பட்ட நிலையில் நமது இபாதத்து இருந்தது என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்வினுடைய அந்த நியாமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் உபகாரியாக நாம் எப்படி இருக்க முடியும்? பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதனால்தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். குர்ஆனை திறந்து ஓதுவார்கள். ஓதும் பொழுது அப்படியே அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நாம் பேசுகின்றோம், அல்லாஹ் நம்மிடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றான், நாம் அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் அவர்களிடத்திலே மேலோங்கியதன் காரணமாக குர்ஆன் ஓதும் பொழுது திடீரென சிரிப்பார்கள், குர்ஆன் ஓதும் போது திடீரென மறைக்கப்பட்டு விடுவார்கள். இப்படி அவர்களுடைய நிலை மாறி மாறிக்கொண்டிருக்கும். காரணம் உணர்வு பூர்வமான இபாதத்தாக அது இருந்தது. உணர்வு பூர்வமான இபாதத்தா. சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய வர்ணனை பற்றி சொல்லும் பொழுது மகிழ்வார்கள். நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய அச்சத்தால் கிடுகிடத்து கீழே மயக்கமிட்டு விடுவார்கள். இப்படி குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன் உணர்வு பூர்வமான இபாதத். அதே போன்றுதான் அவர்களுடைய தொழுகை, அதே போன்றுதான் அந்த நாதாக்கள் எல்லோருடைய தொழுகையும் எல்லோருடைய வணக்கம். அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா அவர்களுடைய தொழுகையை பற்றி நாம் கேள்விப்படும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகின்றது. அம்பு தைத்து விட்ட அம்பை தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிய பிறகு எடுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அடுத்தபடியாக காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், இன்னி வஹஷர் யௌமல் கியாமத்தி ஃபின் நூர், நாளை மறுமையில் நான் பிரகாசமாக எழுப்பப்பட வேண்டும் என்று, அதற்குரிய நான் மறுமையில் பிரகாசமாக எழுப்பப்பட வேண்டும் என்றால் ரமதானில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இன்னி வஹஷர் யௌமல் கியாமத்தி ஃபின் நூர், மறுமையில் நான் பிரகாசமாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ரமதானை பெறப்போகின்றேன். இப்பொழுது நான் ஷாபானில் கேட்கின்றேன், நபியே ரமதானை பெறப்போகின்றேன், அதில் என்ன செய்தால் மறுமையில் எனக்கு பிரகாசம் ஒளி கிடைக்கும்? மறுமையில ஒளி கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவனவாசிகள் பிரகாசமாக இருப்பார்கள். உலகத்தில் அவர் கருப்பா இருக்கலாம், அவர் உலகத்தில் பல பலன்னு வெள்ளையா இருந்திருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் மறுமையில் சுவனவாசி என்று சொல்லி எழுப்பப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருடைய மொழி முகம் எல்லாம் ஒளியாக இருக்கும், உறுப்புகள் அனைத்தும் மிளிரும். இதுதான் சுவனவாசியினுடைய அடையாளம். இப்ப இந்த கவலை உங்களுக்கு வந்துருச்சு, மறுமையில நான் கருத்து விடக்கூடாது. உலகத்துல கருத்துரை பத்தி ஒண்ணு பிரச்சனை கிடையாது, அது படைப்பினுடைய இயல்பு, அதுல ஒரு மேற்றே கிடையாது. மறுமையில நான் வெள்ளையா இருக்கணும். சுவனவாசி எப்படி கருப்பாக உலகத்தில் இருந்தாலும் சரி, ஹபஷியாக இருந்தாலும் சரி, மறுமையில் சுவனவாசி என்று சொன்னால் அல்லாஹ் மிளிர வைத்து விடுவார், இலங்க வைத்து விடுவார் ஒளியை. அப்ப இவங்களுக்கு கவலை வந்துருச்சு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமையில் நான் ஒளியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நபியுல்லாஹ்வே? ரமதானில் என்ன செயல் செய்தால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? நமக்காக அவங்க கேட்டு நமக்கு விளக்கம் தர்றாங்க. அல்லாஹ் அவங்கள வச்சு கேட்க வச்சிருக்கிறான். நமக்கு அதற்குரிய விடையை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லப்படுது. நம்மள அது மாதிரி செஞ்சோம்னாக்க நமக்கு அப்படி கிடைக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தظلموا على احد, யாரின் மீதும் நீ அநீதம் செய்து விடாதே. எந்த காலத்திலையும் செய்யறாத, குறிப்பா ரமதான் வருது, யாரின் மீதும் அநீதம் செய்து விடாதே, அநியாயம் செஞ்சிடாத, யாரையும் கஷ்டப்படுத்திடாத, யாரையும் சிரமப்படுத்திடாத, துன்பம் கொடுத்துறாத, அவனுடைய சக்திக்கு மேல அவனை தொல்லை கொடுத்துறாத, அவனுடைய பொருளையோ அவனுடைய மானத்தையோ பறித்துக் கொள்ளாதே, அவனுக்கு பின்னால் அவனுக்கு வேட்டு வைக்காத. இப்படிப்பட்ட தீய செயல்களிலிருந்து நீ தவிர்த்து கொள். மறுமையில் ஒளியோடு, அதாவது சுவனவாசியாக எழுப்பப்படுவாய். அதான் அதுக்கு அர்த்தம். ஒளியோடு எழுப்பப்படுவாய்னா என்ன? ஒளி யாருக்கு கிடைக்கும்? சுவனவாசிகளுக்கு கிடைக்கும். அப்ப சுவனவாசிகளாக ஆக்கி நீ எழுப்பப்படுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் தருகின்றார்கள். அநீதியினுடைய பட்டியல் அப்பொழுதுதான் நமக்கு நீண்டு சொல்றது. எல்லா காலத்திலையும் நம்ம செய்வோம், ஆனா ரமதான்ல கூட கொஞ்சம் இருக்கும். ஜக்காத்து காசெல்லாம் என்ன செய்வாரு? நல்லா வசூல் பண்ணி, நல்லா கணக்கு பண்ணி எல்லாம் தனியா எடுத்து வைப்பாரு. ஊருக்கு பூரா அப்படியே அள்ளி 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 கொடுப்பாரு. கூட பிறந்த அண்ணன் தவிச்சுக்கிட்டு இருப்பான், கூட பிறந்த தம்பி தவிச்சுக்கிட்டு இருப்பான். அம்மா பட்னியா கிடப்பாங்க, அம்மாவுக்கு மருத்துவத்துக்கு காசு இருக்காது. ஹாஜியார் பெரிய தாடி, நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்,
பள்ளிவாசலுக்கு முன்னால பெரிய கட்டோட வந்து நிப்பார். எப்ப பார்த்தாலும் தொழுகைக்கு வந்தாருனாக்க கட்டோட இருக்கும் அவர்கிட்ட. இப்படிப்பட்ட அநியாயம் அல்லாஹ் அங்கீகரிப்பது கிடையாது. அல்லாஹ்விற்கும் நாம் அநீதம் செய்து விடுகின்றோம், ரசூலுக்கும் அநீதம் செய்து விடுகின்றோம், பெற்றோர்களுக்கும் அநீதம் செய்து விடுகின்றோம், எல்லோருக்கும் அநீதம் செய்து விடுகின்றோம். ரமலானிலும் அது தொடர்கின்றது. பெற்றோரை கவனிப்பது கிடையாது, அவர்களுக்குரிய உபகாரத்தை செய்வது கிடையாது, அவர்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்வது கிடையாது. அல்லாஹ்விற்கு மாற்றமான செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டு விடுகின்றோம், தொழுகை விடுகின்றோம், நோன்பை விடுகின்றோம், ஏனைய கடமைகளை விட்டு விடுகின்றோம். அதே போன்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இபாதத்தில் அலட்சியம் செய்கின்றோம். ரமலானில் குறிப்பாக டிவியில உட்கார்ந்துறோம். நேரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க, ஒண்ணு நம்ம போய் விழுந்துடுறோம், அல்லது சைத்தான் ஏதாவது ஒரு நிலையில இழுத்துறான். போல மார்க்க நிகழ்ச்சி, மார்க்க வினாவிடை, கேள்வி பதில், மார்க்கத்தினுடைய தெளிவும் விளக்கமும், துவா கேட்க வேண்டிய நேரத்துல மார்க்கத்தினுடைய தெளிவும் விளக்கமும், இபாதத்து செய்ய வேண்டிய நேரத்துல மார்க்கத்தினுடைய தெளிவும் விளக்கமுமா. வேற நாள்ல 13 மாசம் மார்க்கத்தில் உள்ள தெளிவும் விளக்கமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் பத்தல. அந்த ரமதான்ல துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த சஹருடைய நேரத்துல அப்பதான் மார்க்கத்தினுடைய தெளிவும் விளக்கமும், கேள்வியும் பதிலும், வினாவும் விடையும், பரிசும் பொருளும் எல்லாம் எப்ப? துவா கேட்கிற நேரத்துல, இபாதத்து செய்ய நேரத்துல, சஹருடைய நேரத்துல, அது மாதிரி நோன்பு இஃப்தாருடைய நேரத்துல. எவ்வளவு பெரிய அதாவது நம்மளை அறியாமலே நாம் ஏமாற்றப்படுகின்றோம். நமது இபாதத்தை அள்ளி கொடுத்து விடுகின்றோம். நம்மை அறியாமலேயே நல்லது என்ற போர்வையின் கீழ் பெரும் மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மோசடியில் சிக்கி நமது இபாதத்தை அழித்து விடுகின்றோம். ரமலானின் பொடும்போக்காக இருந்து அப்படி மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க எல்லா காலத்திலையும் செய்வோம், அல்லது இபாதத்தை செஞ்சுக்கிட்டு செய்வோம். இபாதத்துகளில் கோட்டை விட்டுவிட்டு எப்படி நாம் மார்க்கத்தினுடைய தீர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. ரமலான் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் தனது தாயினுடைய கரத்தை பற்றி பிடித்து அழுவார்களாம். அம்மா, என்னை நீ மன்னித்து விடு, நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் ரமலானில் கூட என்னை மன்னிக்க மாட்டான் தாயே, என்னை மன்னித்து விடு என்று தாயினுடைய கரத்தை பற்றி பிடித்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுவார்கள். தாய் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உதாசீனப்படுத்துறோம், எத்தனை பேர் இழிவுபடுத்துறோம். பக்கத்து வீட்டாருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அநீதம் நாம் அங்கு செல்லுகின்றோம். நமக்கு டைம் இருந்துச்சு, நல்லா போட்டு கமன்னு சமைச்சோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டைம் இல்லை, அல்லது ஆள் இல்லை போய் வாங்கிட்டு வரதுக்கு, அல்லது நோய்வாய்ப்பட்டு பக்கத்துல உட்காந்துருக்காங்க, கமன்னு வாட வருது, இவர் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு நோம்பு திறக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட ஒண்ணுமே கொடுக்கல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. தனது பக்கத்து வீட்டுக்காரன் யூதனாக இருந்தும் இவர்கள் வீட்டில் எது சமைத்தாலும் அவனுக்கு கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு தெரியாதா இஸ்லாத்தினுடைய பெரும் விரோதி யூதன் என்று, இஸ்லாத்தினுடைய பெரும் துரோகி யூதன் என்று தெரியாதா? ஏன்? பக்கத்து வீட்டுக்காரர் என்பதற்காக வேண்டி அவர் உரிமை பெற்றிருக்கின்றார், அவருக்குரிய ஹக்கு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது என்பதை உணர்ந்ததனால் தான் இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எது சமைத்தாலும் கொடுத்து அனுப்பினார்கள். நாம் இன்று அநீதம் இழைத்து விடுகின்றோமே. என்ன சொல்றோம்? நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிறேன். ஏன் அல்லாஹ் அந்த சம்பாத்தியத்தை அவனை கொடுத்துட்டு ஒன்னே ஏங்க வச்சிருக்காங்க? இது நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய துரோகம். இப்படி அநீதம் நாம் நீண்டு கொண்டு போகின்றது. ரமலானிலும் கூட அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அருமையான கேள்வி ஒன்றை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அடுத்தபடியாக கேட்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலித் இப்னு வலீதை, அல்லதி யுஸ்கினு கலபர் ரஹ்மான், அவன் அல்லாஹ்வின் கோபத்தை விட்டும் அபயம் பெற்று விட்டான். இப்படியெல்லாம் எந்த ஒரு மனிதன் செஞ்சு அவன் வெற்றி பெற்று விட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு அபயம் பெற்று விட்டான். இன்னும் ஒரு செயல் இருக்கிறது, அந்த செயலை செஞ்சாக்க அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு அபயம் பெற்று விடுவான். என்னது? இஹ்ஃபா சதகா, தன்னுடைய தான தர்மத்தை மறைமுகமாக செய்ய வேண்டும். பிறர் பார்க்கணும், அவங்க மெச்சணும் அப்படிங்கிறதுக்காக தான தர்மம் செய்யக்கூடாது. மறைமுகமாக தனது தான தர்மத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இது அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர வேற யார் சொல்லிக் கொடுக்க முடியுங்க? எங்க பாப்பா கோபப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னாக்க அதுக்குள்ள வழியை யார் சொல்லி தருவா? உம்மா தானே சொல்லி தருவா. வீட்டுக்குள்ள வரும்போது டே ஓ அப்பா கோபமா இருக்கிறாரா, நைசா இப்படி இப்படி ஐஸ் வை, இந்த நோட்டை எடுத்து வை, நீ இதை கொடுத்த, இப்படி எழுதுன, இந்த செஞ்ச அப்படின்னு நான் ஏதாவது ஒன்று டைலாக் அடிக்கிறேன், நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கடா அப்படின்னு அந்த சொல்யூஷன் யாருங்க சொல்லி தருவா? உம்மா தானே சொல்லி தருவாங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ் கோவப்பட்டுட்டாக்க அல்லாஹ்வை எப்படி ஐஸ் வைக்கிறதுங்கிறது யார் சொல்லி தருவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி தருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு நபிகளார் சொல்லி தருகின்றார்கள், இரகசியமான தர்மத்தை நீ செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை நீ பெற்று அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லதி யுத்ஃபிஉ நார ஜஹன்னம், நரகத்தின் நெருப்பை அணைக்கின்ற சாதனத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நரகத்தினுடைய நெருப்பு சாதாரணமானதா? வீடு பத்திக்கிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணா உடனே வந்துருவான். அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு பெட்ரோல் ஒரு கிணறே பத்திக்கிச்சுன்னு சொன்னா கூட உலகத்துடைய பெரும் சாதனங்கள்லாம் வச்சு அமர்த்திடலாம்ல. நரகத்தை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை சாதனத்தை கொண்டாலும் அணைக்க முடியாது. நரகத்தை பற்றி ஒரு குறிப்பு முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. ஒரு மனிதனை நரகத்தில் தூக்கி போட்டான் என்று சொன்னால் 70 ஆண்டுகள் அந்த மனிதன் நரகத்தினுடைய அடித்தளத்தை சென்று அடைவான். அவ்வளவு தூரம் இருக்குமா? அப்ப அப்படி உள்ள நரகத்தை அணைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அதுக்கு வழி என்ன? உலகத்துல எந்த சாதனத்தினாலையும் முடியாது, எந்த விஷயத்தினாலையும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அஸ்ஸௌமு, நோன்பை தவிர வேறு எதுவும் நரகத்தினுடைய நெருப்பை அணைத்து விட முடியாது. இறுதியாக இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கின்றார். நரகத்தினுடைய நெருப்பை விட்டு நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நோன்பை தவிர வேற எதனாலும் நீ நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விளக்கம் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் நாம் முஸ்லிமாக மாறுவதற்கு ஒரு பெரும் பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே, அதற்கு பயிற்சி தான் ஷாபானிலிருந்து துவங்க வேண்டும். முஸ்லிமாக மாறுறதுக்கு பயிற்சி தேவை. முஸ்லிம்கிட்ட நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமினுடைய வயிற்றில் நான் பிறந்து விட்டேன் என்பதற்காக வேண்டி நான் என்னை முஸ்லிமாக கருத முடியாது. ஒரு டாக்டருடைய மகன் டாக்டருக்கு பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் டாக்டர் இல்ல. இன்ஜினியருடைய மகன் அவர் இன்ஜினியருக்கு பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் இன்ஜினியர் ஆக முடியாது. ஒரு ஆலிமின் மகன் ஆலிமுக்கு பிறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவர் ஆலிமாக கருத முடியாது. எல்லாத்துக்கும் படிக்கணும், எல்லாத்துக்கும் பயிற்சி எடுக்கணும், எல்லாத்துக்கும் வகுப்புல உட்காரணும், சர்டிபிகேட் வாங்கணும். அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய வயிற்றில் பிறந்து விட்டான் என்ற ஒரே காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. அதற்குரிய தகுதி அவனிடத்தில் இருக்க வேண்டும், அவன் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சியை தான் ரமலான் தருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, சங்கை மிக்கவர்களே, இந்த ரமலானை நாம் பயிற்சிக்குரிய மாதமாக, ஏனைய காலத்தினுடைய பயிற்சிக்குரிய மாதமாக ஆக்குவதற்கு இத்துணை தன்மைகளையும் நல்ல ஹஸ்லத் பண்புகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் புனிதமான ரமலானை சஹாபாக்கள் எப்படி அந்த ரமலானுடைய பாக்கியத்தை பெற்று அவர்கள் சங்கை மிக்க வாழ்க்கையை நடத்தினார்களோ, அந்த ஈருலகிலும் அவர்கள் பெரும் பாக்கியங்களை இந்த ரமலானை கொண்டு பெற்றுக் கொண்டார்களோ, அந்த பாக்கியங்களை நாமும் அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற இந்த நல்ல விஷயத்தை இந்த தருணத்திலே நாம் சிந்தனை செய்து வரக்கூடிய ரமலானுக்கு நாம் தயாராக ஆகுவோமாக. எப்படி நபிகளார் வழிகாட்டினார்களோ அந்த முறையின் பிரகாரம் நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டு ரமலானுடைய முழுமையான பிரயோஜனத்தை அடைவதற்குரிய வாய்ப்பினை நாம் பெறுவோமாக. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.